என் பெயர் அமன். எனக்கு 10 வயது இருந்தபோது என் தந்தை தாய் பெற்றோர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள். எனக்கு ஒரு அக்கா இருந்தால், அவளுக்கு அப்போது 18 வயது. ஆம், நான் என் அக்காவை விட சரியாக 10 வயது சிறியவன். அக்கா பிறந்த பிறகு என் தாய்க்கு தான் மீண்டும் தாயாக முடியாது என்ற நம்பிக்கை போய்விட்டது. ஆனால் என் தாய்க்கு ஒரு மகன் வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவர்கள் நிறைய பிரார்த்தனை செய்தார்கள். எத்தனை மருத்துவர்களிடம் சென்று பரிசோதனை செய்தார்களோ தெரியாது. பிறகு கடவுள் அவர்களுக்கு சரியாக 10 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தாயாகும் மகிழ்ச்சியை கொடுத்தார். அதன் பிறகு நான் பிறந்தேன். நான் பிறந்த பிறகு என் தந்தை மற்றும் தாய் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நாங்கள் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம். எனக்கு 5 வயதான போது என் அம்மா அப்பா என்னை டெல்லியில் உள்ள ஒரு போர்டிங் பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்க முடிவு செய்தார்கள். ஏனென்றால் என் அம்மா அப்பா தன் மகன் படித்து ஒரு பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்று விரும்பினார்கள். அதே சமயம் என் அக்காவின் படிப்பும் நடந்து கொண்டிருந்தது. என் அம்மா அப்பாவுக்கு அக்காவிடம் எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கவில்லை. அக்காவின் படிப்பு முடிந்த பிறகு அவளுக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்து தங்கள் கடமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று மட்டுமே விரும்பினார்கள். அவர்களின் பெரும்பாலான கனவுகள் அவர்கள் மகனுடன், என்னுடன் இணைந்திருந்தன. அதனால்தான் அவர்கள் என்னை பிரிந்து போர்டிங் பள்ளியில் சேர்த்தார்கள். நான் அங்கு விடுதியில் தங்கி படித்து வந்தேன். இப்படியே என் வாழ்க்கை போய்க் கொண்டிருந்தது. எனக்கு 10 வயதான போது திடீரென்று என் அம்மா அப்பாவின் மரணச் செய்தி கிடைத்தது. என் மாமா என்னை விடுதியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வர வந்தார்கள். நான் வீட்டிற்கு வந்தவுடன் சுற்றிலும் அழுகைச் சத்தம் கேட்பதை கண்டேன். ஒரு பக்கம் என் அம்மாவின் உடல் இருந்தது, இன்னொரு பக்கம் என் அப்பாவின் உடல். அந்த இரு உடல்களின் அருகில் என் அக்கா அமர்ந்து கதறி அழுது கொண்டிருந்தாள். என் அக்கா என்னை பார்த்தவுடன் என்னை தன் அருகில் அழைத்து கட்டிப்பிடித்து அழத் தொடங்கினாள். பார் அமன், நம் இருவரின் அம்மா அப்பா நம்மை விட்டு போய்விட்டார்கள். இப்போது நான் உன்னை எப்படி பார்த்துக் கொள்வேன்? எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அம்மா அப்பாவின் கனவை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? நீ படித்து ஒரு பெரிய தொழிலதிபராக வேண்டுமென்று அம்மா அப்பா விரும்பினார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் இவ்வளவு சீக்கிரம் சென்று விட்டார்கள். நம் இரு சகோதர சகோதரிகளின் நிலை என்ன அமன்? நாம் இருவரும் அனாதையாகிவிட்டோம் என்று அக்கா அழுதாள். அக்காவை பார்த்து நானும் அழுது கொண்டே என் பிஞ்சு கரங்களால் அக்காவின் கண்ணீரை துடைத்தேன். என் அம்மா அப்பாவின் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. உண்மையில் என் அம்மா அப்பா ஒரு பைக் விபத்தில் மரணமடைந்தார்கள். என் அப்பா அம்மாவை அழைத்து கொண்டு எங்கள் தாத்தா பாட்டி வீடான ஜெய்ப்பூருக்கு சென்று கொண்டிருந்தார்கள். எங்கள் தாத்தா பாட்டி வீடு எங்கள் வீட்டிலிருந்து மிக தொலைவில் இருந்தது. நெடுஞ்சாலையில் அப்பா அம்மாவை அமர வைத்து பைக் ஓட்டிச் சென்றபோது பின்னால் வந்த ஒரு கார் பலமாக மோதியது. என் அம்மா அப்பாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். ஆனால் சிகிச்சையின் போது அவர்கள் இருவரும் உயிர் நீத்தார்கள். அவர்கள் இருவரும் தங்கள் குழந்தைகளை விட்டுவிட்டு இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். என் அம்மா அப்பா இருந்த பிறகு எங்கள் வீட்டிற்கு வந்திருந்த நம்ம எல்லா சம்பந்திகரும், அதாவது உறவினர்களும், 2-3 நாட்களுக்கு பிறகு அவர்களும் கிளம்பிச் சென்று விட்டார்கள். இப்போது வீட்டில் நானும் என் அக்காவும் மட்டுமே மிஞ்சியிருந்தோம். என் அக்கா அம்மா அப்பாவை நினைத்து மிகவும் அழுது கொண்டிருந்தாள். நீயும் போய்விட்டால் நான் இந்த பெரிய வீட்டில் எப்படி இருப்பேன்? அம்மா அப்பா இல்லாத இந்த வீடு எனக்கு அடிக்கடி அவர்களின் நினைவை ஏதுபடுத்துகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். நான் அக்காவிடம், அக்கா, நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் என்று கூறினேன். அக்கா, இல்லை அமன், உன்னால் அப்படி செய்ய முடியாது. நீ அம்மா அப்பாவின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று உனக்கு தெரியுமல்லவா? அது நீ உன் படிப்பை முடித்தால் மட்டுமே சாத்தியம். இப்போது நீ 3ஆம் வகுப்பு மட்டுமே படிக்கிறாய். இன்னும் நீ நிறைய படிக்க வேண்டும். நானும் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறேன். அம்மா என்னிடம் ஒருபோதும் வீட்டு வேலைகளை செய்ய சொன்னதில்லை. ஆனால் இப்போது அவர்கள் சென்ற பிறகு நானே எல்லா வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையைத் தொடர நான் எத்தனை தியாகங்களை செய்ய வேண்டுமோ அத்தனை தியாகங்களை நீயும் செய்ய வேண்டும். உனக்கு தெரியாது அம்மன், நம் இருவரின் தந்தை தாய் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். இப்போது நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதாரமாக இருக்கிறோம். நீ கவலைப்படாதே. அம்மா அப்பா இல்லாவிட்டால் என்ன? நான் உன் படிப்பை முடிக்க வைக்கிறேன். அதற்காக நான் வேலைக்கு கூட செல்ல வேண்டியிருக்கலாம் என்று கூறினாள். சில நாட்களுக்கு பிறகு அக்கா என்னிடம் சொன்னாள், அம்மா அப்பா உயிரோடு இருந்த போதே அவர்கள் அக்காவின் திருமண நிச்சயதார்த்தத்தை செய்திருந்தார்கள். என் அக்காவின் வரன் என் அம்மாவின் தோழியுடைய மகனுடன் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அந்த பையன் பார்ப்பதற்கு மிகவும் நல்லவனாக இருந்தான் மற்றும் என் அம்மா அப்பாவுக்கு அவனை மிகவும் பிடித்திருந்தது. இந்த சம்பந்தத்தை என் அம்மாவின் தோழியே தொடங்கி வைத்தார். அவர்களுக்கு என் அக்காவை மிகவும் பிடித்திருந்தது. அவள் ஹார்வர்ட் உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தாள். அவர்கள் தங்கள் மகனுக்காக என் அம்மாவிடம் அக்காவை பெண் கேட்டிருந்தார்கள். எனக்கு உங்கள் மகளை மிகவும் பிடித்துள்ளது. இவளை எங்கள் வீட்டு மருமகளாக ஆக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்று அவர்கள் ಹೇಳಿದರು. என் அம்மா அப்பா அக்காவுக்கு இவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் அவளுக்கு இன்னும் சிறிய வயது மற்றும் அவள் இன்னும் படித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் என் அம்மாவின் தோழி, உங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடப்பதாக தோன்றினால் திருமணத்தை சற்று தள்ளி வைக்கலாம். உங்கள் மகளின் படிப்பு முடிந்த பிறகு நாம் திருமணம் செய்து வைக்கலாம். ஆனால் அதுவரை நிச்சயதார்த்தம் செய்து கொள்வோம். ஒருவேளை நேஹா,
இது என் அக்காவின் பெயர், வரன் வேறு எங்கும் முடிவாகிவிடக்கூடாது என்று கூறினார். இப்படி என் அம்மா அப்பா அக்காவின் திருமணத்தை உறுதி செய்திருந்தார்கள் மற்றும் படிப்பு முடிந்த பிறகு திருமணம் செய்வதாக தீர்மானித்திருந்தார்கள். முதலில் எங்கள் வீட்டின் நிலைமை மிகவும் நன்றாக இருந்தது. என் அம்மாவின் தோழி ரீட்டா ஆண்டி மட்டுமே தன் மகன் மற்றும் மகளை வளர்த்த குடும்பத்தில் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு சுமித் என்ற ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தார்கள். அவர்களின் சின்ன மகளுக்கு 1 வயதாக இருந்தபோது அவர்களின் கணவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார். ரீட்டா ஆண்டி வேலை செய்து தன் 2 குழந்தைகளையும் வளர்த்தார்கள். அவர்களின் வீட்டின் நிலைமை சாதாரணமாக இருந்தது. ஆனால் என் அப்பா ஒரு நல்ல பதவியில் வேலை செய்து கொண்டிருந்தார். என் அம்மா அந்த ஆண்டியிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இப்போதிலிருந்தே தன் மகளின் திருமணத்திற்காக நகைகளை சேர்க்க தொடங்கிவிட்டதாக. அம்மா அப்பா உயிரோடு இருந்தபோது ரீட்டா ஆண்டி எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து போய்க் கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் இறந்த பிறகு, அவர்கள் மரணமடைந்த பிறகு அவர்கள் நம்மை திரும்பி பார்க்கவே இல்லை. என் அக்காவின் வரன் இன்னும் அப்படியேதான் இருந்தது. ஆனால் அம்மா அப்பா இறந்த பிறகு அக்காவின் திருமணம் எப்படி நடக்கும் என்று தெரியவில்லை. நான் எப்படியோ விடுதிக்கு திரும்பிச் சென்று என் படிப்பில் மூழ்கினேன். என் விடுதியின் அனைத்து செலவுகளையும் என் அக்காவே கவனித்துக் கொண்டாள். வாழ்க்கை இப்படியே போய்க் கொண்டிருந்தது. நான் இளைஞனானபோது, என் அக்காவுக்கு 30 வயதானபோது என் படிப்பு முடிவடைந்தது. நான் நிரந்தரமாக எங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டியிருந்தது. ஏனென்றால் நான் இப்போது வேலை செய்ய விரும்பினேன். என் அக்கா தன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய பகுதியை என் வாழ்க்கைக்காக அர்ப்பணித்திருந்தாள். அவள் என் அம்மா அப்பாவின் கனவை நிறைவேற்றுவதற்காக தன் வாழ்க்கையையே எனக்காக தியாகம் செய்திருந்தாள். இதனாலேயே அவள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அம்மாவிடமிருந்த அனைத்து நகைகளையும் அக்கா மெதுவாக என் படிப்பு செலவுக்காக பயன்படுத்தினாள். ஏனென்றால் என் 1 வருட படிப்பு கட்டணம் அக்காவின் 1 மாத சம்பளத்தை விட அதிகமாக இருந்தது. இது தவிர அக்கா தன் வாழ்க்கையை நடத்த வேண்டியிருந்தது. அதனால் அக்காவின் கவனம் நகைகளின் பக்கம் சென்றது. ஒவ்வொன்றாக அக்கா என் படிப்பிற்காக தன் எல்லா நகைகளையும் விற்றுவிட்டாள். நான் என் படிப்பை முடித்துவிட்டு அக்காவிடம் வந்தபோது வீட்டிற்கு பூட்டு போட்டிருப்பதைக் கண்டேன். உண்மையில் என் அக்காவும் நானும் போனில் பேசிக் கொண்டிருந்தோம். நான் வேலையில் சேர்ந்து விட்டேன். பகலில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வேலை செய்கிறேன். அதன் பிறகு மீண்டும் இரவு 12 மணிக்கு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று அக்கா என்னிடம் சொல்லியிருந்தாள். நான் இரவு 1 மணிக்கு வந்திருந்தேன். ஏனென்றால் என் ரயில் மிகவும் தாமதமாக வந்திருந்தது. அதனால் நான் வீட்டிற்கு வரும்போது நள்ளிரவு 1 மணி ஆகிவிட்டது. அக்கா தன் வேலைக்கு சென்றிருப்பாள், அதனால்தான் பூட்டு போட்டிருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். நான் அக்காவின் எண்ணிற்கு அழைத்து, அக்கா நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன், தயவு செய்து நீ வீட்டுக்கு வா என்று சொன்னேன். அக்கா, சரி நான் வந்து கொண்டிருக்கிறேன், நீ அரை மணி நேரம் அங்கேயே வாசலில் நின்று எனக்காக காத்திரு என்று சொன்னாள். அக்கா நள்ளிரவு 1:30 மணி அளவில் வீட்டிற்கு திரும்பினாள். நான் வாசலில் நின்று அவளுக்காக காத்திருந்தேன். அக்கா என்னை பார்த்தவுடன் மகிழ்ச்சியடைந்தாள். அவள் வேகமாக பூட்டை திறந்தாள். பிறகு நாங்கள் 2 சகோதர சகோதரிகளும் வீட்டிற்குள் சென்றோம். வீட்டை பார்த்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பிறகு நான் என் படிப்பு முடிந்துவிட்டது என்று அக்காவிடம் சொன்னேன். இனி நாளையிலிருந்து நான் வேலை தேட வேண்டும் என்றேன். என் வார்த்தையை கேட்டு அக்கா ஆச்சரியப்பட்டாள். நீ இங்கேயே கான்பூரில் தங்கி வேலை செய்ய வேண்டுமா என்று கேட்டாள். நான் ஆமாம், நான் இங்கு வந்தது உனக்கு பிடிக்கவில்லையா என்றேன். அப்போது அக்கா, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, ஆனால் நீ இங்கு வேலை செய்யாமல் இருந்தால் நல்லது என்று சொன்னாள். நான் ஏன் அக்கா இப்படி சொல்கிறாய் என்றேன். அதற்கு அக்கா, ஏனென்றால் இங்கே உனக்கு வேலை கிடைக்காது. நீ டெல்லியில் படித்துக் கொண்டிருந்தாயல்லவா, அங்கேயே எங்காவது வேலை தேடிப்பார் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னாள். நான் ஒருவேளை நான் இங்கே வேலை செய்தால் என்னவாகும் என்றேன். அதற்கு அக்கா, இங்கே உனக்கு எந்த ஒரு நல்ல வேலையும் கிடைக்காது என்று சொன்னாள். நான் ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்றேன். தேடினால் கடவுளே கிடைப்பார், நான் முயற்சி செய்கிறேன். இங்குள்ள என் நண்பர்கள் யாரிடமெல்லாம் சொல்ல முடியுமோ அவர்களிடமெல்லாம் ஒரு நல்ல வேலைக்காகச் சொல்லியிருக்கிறேன். என் நண்பன் ஒருவனிடமிருந்து அழைப்பு கூட வந்தது, அவன் என்னை சந்திக்கச் சொல்லியிருக்கிறான் என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் அக்காவுக்கு ஏதோ ஒரு சங்கடம் ஏற்படத் தொடங்கியது. ஏன் என்று தெரியவில்லை. நான் இங்கே நிரந்தரமாக வந்திருப்பதை பார்த்து அவளுக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படவில்லை. நான் எப்போது வந்தாலும் அக்கா நீ இரவு வீட்டிற்கு வா என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். அக்கா நான் வீட்டிற்கு வர தாமதமாகும், நீயும் டியூட்டி இருப்பாயல்லவா என்று கேட்டேன். அதற்கு அக்கா பரவாயில்லை, நீ வந்தவுடன் எனக்கு ஃபோன் செய் என்று சொன்னாள். அக்கா பகல் முழுவதும் வேலையில் இருந்தாலும் இரவு ஷிஃப்ட் ஏன் செய்கிறாள் என்பது எனக்கு புரியவில்லை. நான் இப்போது இங்கே வந்துவிட்டதால் அக்காவிடம் நீ இனி வேலை செய்ய தேவையில்லை, இனி நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன். நீ வீட்டில் நிம்மதியாக இரு, நீ ஏற்கனவே நிறைய வேலை செய்துவிட்டாய். இப்போது உன் தம்பி வளர்ந்து பெரியவனாகிவிட்டான்.
நான் வேலை செய்து அனுபவம் பெற்ற பிறகு அதிக பணம் சம்பாதித்து சொந்தமாக தொழில் தொடங்குவேன். என் அம்மா அப்பாவின் கனவை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொன்னேன். ஆனால் அக்கா, நான் இப்போது வேலையை விட முடியாது. இவ்வளவு காலமாக வேலை செய்து வருகிறேன். திடீரென்று வேலையை விட்டால் கம்பெனியில் என்னைப் பற்றி என்ன நினைப்பார்கள்? அதனால்தான் இன்னும் சில நாட்கள் கழித்து வேலையை விட விரும்புகிறேன் என்று கூறினாள். அக்காவின் இந்த வார்த்தைக்கு நான் சம்மதித்தேன். பிறகு நான் அக்காவிடம், வா அக்கா, நான் ரீதா ஆண்டியிடமும் ரீதா ஆண்டி பேச வேண்டும். கடைசியாக அவர்கள் எப்போது திருமணம் செய்து வைப்பார்கள் என்று கேட்க வேண்டும் என்றேன். என் மாத ஐயக் கேட்டதும் அக்காவின் முகபாவனை திடீரென்று மாறியது. திருமணம் நடக்கும், நீ அதைப் பற்றி கவலைப்படாதே என்று அக்கா சொன்னாள். ஆனால் நான் விடாமல், அக்கா ரீதா ஆண்டி, உன் திருமணத்தை தள்ளிப்போட்டு நீண்ட காலம் ஆகிவிட்டது. முன்பு அம்மா அப்பா இருக்கும்போது நாளை நடப்பதை இன்றே நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அம்மா அப்பா இறந்த பிறகு அவர்கள் உன் திருமணப் பேச்சையே எடுக்கவில்லை. உன்னுடைய படிப்பு மற்றும் என் படிப்புச் செலவின் பொறுப்பால் உன் வயதும் இப்போது இவ்வளவு ஆகிவிட்டது. ஆனால் நீ கவலைப்படாதே அக்கா, நான் உனக்கும் சுமித் அண்ணனுக்கும் சுமித் திருமணத்தை மிக விமர்சையாக நடத்தி வைப்பேன் என்று சொன்னேன். சுமித் அண்ணனை பார்த்து எனக்கு நீண்ட காலம் ஆகிவிட்டது. நான் சிறுவனாக இருந்தபோது அம்மா அப்பா முன்னிலையில் அக்காவுக்கும் சுமித் அண்ணனுக்கும் நிச்சயம் செய்யப்பட்டபோது அவர்களை பார்த்திருந்தேன். ரீதா ஆண்டி அக்காவுக்கும் சுமித் அண்ணனுக்கும் நிச்சயதார்த்தம் செய்து வைத்திருந்தார். ஆனால் இப்போது அவர்களுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. அவர்கள் திருமணத்திற்கு தயாராகவே இல்லை. அம்மா அப்பா இறந்த பிறகு அக்காவும் திருமணத்தை தள்ளிப் போட்டிருந்தாள். தன் மாமியாரிடம், ரீதா ஆண்டி, இப்போது தம்பியின் பொறுப்பு என்மேல் உள்ளது. நான் திருமணம் செய்து கொண்டால் என் தம்பியை யார் கவனிப்பார்கள் என்று சொல்லியிருந்தாள். அதனால் அவள் அப்போது திருமணம் செய்ய விரும்பவில்லை. அன்றிலிருந்து ரீதா ஆண்டிக்கு ஒரு சாக்குப்போக்கு கிடைத்துவிட்டது. இப்போது அவர்கள் திருமணப் பேச்சையே எடுப்பதில்லை. அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து கூட நீண்ட காலமாகிவிட்டது. இப்போது அவர்கள் பூனே நகரத்தில் வசிப்பதாக கேள்விப்பட்டேன். மறுநாள் நான் என் நேர்காணலுக்கு இன்டர்வியூ சென்றேன். அங்கு என் திறமையை பார்த்து எனக்கு உடனடியாக வேலை கிடைத்தது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. இந்த செய்தியை முதலில் அக்காவிடம் போய் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ನಿಮ್ಮ ಪರಿಶ್ರಮಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿರುವುದು ಸಂತೋಷದ ವಿಷಯ. ಅಕ್ಕನ ಮದುವೆಯ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಕಾಳಜಿ ನಿಜಕ್ಕೂ ಮೆಚ್ಚುವಂತದ್ದು. ಈ ಕಥೆಯ ಮುಂದಿನ ಭಾಗವನ್ನು ತಿಳಿಯಲು ನಾನು ಕುತೂಹಲದಿಂದಿದ್ದೇನೆ ಎಂದು ಯೋಚಿಸಿದೆ ಐನೆ ಎಂದು ನೆನೆಯುತ್ತೇನೆ. ಆದರೆ ನಾನು ಮನೆಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಅಕ್ಕ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದರು. ನಾನು ಸಂಜೆ 5 ಗಂಟೆಯಾಗುವುದನ್ನು ಕಾಯಲು ಶುರು ಮಾಡಿದೆ. ಅಕ್ಕ ಮನೆಗೆ ಬಂದಾಗ ನಾನು ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ಈ ಸುದ್ದಿ ಹೇಳಿದೆ. ಅಕ್ಕ ತುಂಬಾ ಸಂತೋಷಪಟ್ಟರು. ನಂತರ ಅಕ್ಕ ಅಡುಗೆ ಮಾಡಿದರು ಮತ್ತು ನಾವಿಬ್ಬರೂ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ಜೊತೆಯಾಗಿ ಕುಳಿತು ಊಟ ಮಾಡಿದೆವು. ನಂತರ ನಾನು ನನ್ನ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಹೊರಗೆ ತಿರುಗಲು ಹೋದೆ. ಆದರೆ ನಾನು ನನ್ನ ಸ್ನೇಹಿತರ ಬಳಿ ಹೋದಾಗ ಒಂದು ವಿಚಿತ್ರ ವಿಷಯ ನನ್ನ ಮುಂದೆ ಬಂತು. ನಾವು 3 ಸ್ನೇಹಿತರಿದ್ದೇವೆ. ನಾನು ಯಾವಾಗ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದರೂ ನನ್ನ ಆ 3 ಸ್ನೇಹಿತರನ್ನು ತಪ್ಪದೆ ಭೇಟಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. ನನ್ನ 2 ಸ್ನೇಹಿತರು ಈಗಾಗಲೇ ನನಗಾಗಿ ಕಾಯುತ್ತಿದ್ದರು ಮತ್ತು ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತ ಬಂದೇ ಇರಲಿಲ್ಲ. ಅವನಿಗೆ ಕರೆ ಮಾಡಿ ಕರೆಯಲಾಯಿತು. ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ಅವನು ಬಂದನು ಮತ್ತು ನನ್ನ 2 ಸ್ನೇಹಿತರಿಗೆ, ಏಕೆ ನೀವು ಇವನ ಜೊತೆ ಎಲ್ಲಿಗೆ ತಿರುಗಲು ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂದು ಕೇಳಿದನು. ನಾವು ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಕಾನ್ಪುರ ನಗರದ ಪ್ರಸಿದ್ಧ ದಾಬಾದ ಮ್ಯಾಗಿ ತಿನ್ನಲು ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳಿದೆ. ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಅವನು ತನ್ನ ಮುಖವನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಂಡನು ಮತ್ತು ಉಳಿದ 2 ಸ್ನೇಹಿತರಿಗೆ, ನಿಮಗೆ ಇವನ ಸತ್ಯ ಗೊತ್ತಿದೆಯಲ್ಲ, ಆದರೂ ಇವನ ಜೊತೆ ತಿರುಗಲು ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ ಎಂದು ಹೇಳಿದನು. ಅವನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನನ್ನ 2 ಸ್ನೇಹಿತರ ಕಣ್ಣುಗಳು ಕೆಳಕ್ಕೆ ಇಳಿದವು. ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. ನಾನು, ಯಾವ ಸತ್ಯ ಎಂದೆ. ಆಗ ಆ 2 ಹುಡುಗರು, ಇವನು ಹೇಳುತ್ತಿರುವುದು ನಿಜ ಅಮನ್, ನಾವು ನಿನ್ನ ಜೊತೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂದರು. ನಾನು, ನಿಮಗೆ ಏನಾಗಿದೆ ಎಂದು ಕೇಳಿದೆ. ಆಗ ನನ್ನ ಸ್ನೇಹಿತ, ನೀನು ಹೋಗಿ ಈ ವಿಷಯವನ್ನು ನಿನ್ನ ಅಕ್ಕನನ್ನೇ ಕೇಳು. ಯಾವ ಸಹೋದರಿಯ ನಡತೆ ಸರಿ ಇಲ್ಲವೋ ಅಂತಹ ಹುಡುಗನೊಂದಿಗೆ ಸ್ನೇಹ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲು ನಾವು ಬಯಸುವುದಿಲ್ಲ. ನಾವು ಸಭ್ಯ ತಂದೆ ತಾಯಿಯ ಮಕ್ಕಳು ಎಂದು ಹೇಳಿದನು. ಇದನ್ನು ಹೇಳಿ ಅವರೆಲ್ಲರೂ ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಹೋದರು ಮತ್ತು ನಾನು ಅಲ್ಲಿ ಆಶ್ಚರ್ಯದಿಂದ ನಿಂತು, ಇವರು ನನ್ನ ಅಕ್ಕನ ಬಗ್ಗೆ ಏಕೆ ಈ ರೀತಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದೆ. ನನಗೆ ಏನೂ ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ ಮತ್ತು ನಾನು ಮನೆಗೆ ಹಿಂದಿರುಗಿದೆ. ನಾನು ಮನೆಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಅಕ್ಕ ಹೊರಡಲು ಸಿದ್ಧತೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ನಾನು ಗಮನಿಸಿದ್ದೆ, ಅಕ್ಕ ಯಾವಾಗಲೂ ತಮ್ಮ ರಾತ್ರಿ ಪಾಳಿಗೆ ನೈಟ್ ಶಿಫ್ಟ್ ಹೋಗುವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಬಟ್ಟೆ ಧರಿಸಿ ಮತ್ತು ತುಂಬಾ ಮೇಕಪ್ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ನಾನು ಅಕ್ಕನ ಕಡೆಗೆ ಬಹಳ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದೆ. ಅವರು ಡ್ಯೂಟಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ನನಗೆ ತಿಳಿದಿತ್ತು. ಆದರೂ ನಾನು ಅವರನ್ನು, ಅಕ್ಕ ನೀವು ಇಷ್ಟು ರಾತ್ರಿ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂದು ಕೇಳಿದೆ.
ಆಗ ಅಕ್ಕ ನಗುತ್ತಾ, ನಾನು ರಾತ್ರಿ ಪಾಳಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೇ? ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ನಾನು ಆದರೆ ನೀವು ಇಷ್ಟು ತಯಾರಾಗುವ ಅವಶ್ಯಕತೆ ಏನು ಎಂದು ಕೇಳಿದೆ. ಆಗ ಅಕ್ಕ, ತಯಾರಾಗಿ ಹೋಗಬೇಕಾಗುತ್ತದೆ. ನಾನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ನಿನಗೆ ಗೊತ್ತಿದೆ ಅಲ್ಲವೇ ಎಂದು ಹೇಳಿದರು. ನಂತರ ನಾನು ಅಕ್ಕನಿಗೆ, ಅಕ್ಕ, ಈಗ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವುದು ನನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ಈಗ ನನಗೆ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿದೆ. ಈಗ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವ ಅಗತ್ಯವಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದೆ. ಅಕ್ಕ, ತಕ್ಷಣ ಕೆಲಸ ಬಿಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂದು ನಾನು ನಿನಗೆ ಮೊದಲೇ ಹೇಳಿದ್ದೇನಲ್ಲ. ನಾನು ಮೊದಲು ಆಫೀಸ್ನಲ್ಲಿ ಮಾತನಾಡುವೆ, ಅದರ ನಂತರವೇ ಕೆಲಸ ಬಿಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ನಾನು, ಹಾಗಾದರೆ ನೀವು ಯಾವಾಗ ಮಾತನಾಡುತ್ತೀರಿ ಅಕ್ಕ ಎಂದೆ. ಆಗ ಅವರು, ನೀನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ, ನಾನು ಬೇಗನೆ ಆಫೀಸ್ನ ಬಾಸ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವೆ. ನನಗೆ ಈಗ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. ಈಗ ನನ್ನ ತಮ್ಮ ಎಲ್ಲವನ್ನೂ ನಿಭಾಯಿಸುವಷ್ಟು ಸಮರ್ಥನಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು. ಅಮನ್, ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಅಕ್ಕನ ಬಗ್ಗೆ ಅಂದ ಮಾತುಗಳು ಆಘಾತಕಾರಿ ಆಗಿವೆ. ಅಕ್ಕ ನಿಮಗಾಗಿ ಅಷ್ಟೊಂದು ತ್ಯಾಗ ಮಾಡಿರುವಾಗ ಇಂತಹ ಮಾತು ಕೇಳುವುದು ಯಾರಿಗಾದರೂ ನೋವುಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ಕಥೆ ಮುಂದೆ ಏನಾಗುತ್ತದೆ? ಸತ್ಯ ತಿಳಿಯಲು ನಾನು ಇಲ್ಲಿದ್ದೇನೆ என்று கூறினாள். அக்காவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு எனக்கு நிம்மதியாக இருந்தது. அவள் வீட்டிலிருந்து கிளம்பி சென்றாள். ஆனால் என் நண்பர்கள் என் அக்காவைப் பற்றி ஏன் தவறாக பேசுகிறார்கள் என்பதைப் பற்றி எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. பிறகு நான் எல்லாவற்றையும் புறக்கணித்துவிட்டு தூங்க வேண்டும் என்று நினைத்தேன். அதிகாலை சீக்கிரம் எழுந்து வேலைக்கு செல்ல வேண்டுமல்லவா? முதல் நாளே தாமதமானால் சரியாக இருக்காது. அதனால் நான் தூங்கினேன். மறுநாளிலிருந்து நான் என் வேலைக்குச் செல்லத் தொடங்கினேன். அங்கிருந்த பாஸ் முதல் நாளே என் வேலையை பார்த்து ஈர்க்கப்பட்டார். சில நாட்கள் இப்படியே கழிந்தன. என் வேலை மிகவும் நன்றாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் என் பகுதியில் இருந்த நண்பர்கள் என்னுடனான நட்பை முடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வழியில் என்னை பார்த்தாலும் என்னிடம் பேசுவதில்லை. எல்லாம் பழையபடியே நடந்து கொண்டிருந்தது. பிறகு என் வாழ்க்கையில் ஒரு பெண் வந்தாள். அவளுடைய பெயர் சாக்ஷி. சாக்ஷியின் அறிமுகம் எனக்கு என் அலுவலகத்தில் கிடைத்தது. அவளும் அப்போதுதான் அங்கு வேலைக்குச் சேர்ந்திருந்தாள். நானும் அங்கு புதியவனாக இருந்தேன். எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பு உருவானது. ஒரு நாள் அவள் என்னிடம் முன்புதான் இதே கான்பூர் நகரத்தில்தான் வசித்து வந்ததாக கூறினாள். இப்போது அவள் தன் தாயுடன் வேறொரு நகரமான பூனே குடிபெயர்ந்து விட்டாள். ஆனால் அவளுடைய அண்ணன் இன்னும் இங்கேயே வேலை செய்கிறான். என் அண்ணன் சில நாட்களாக வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்குச் சென்றிருக்கிறார் என்று அவள் சொன்னாள். அதனால் அவள் தன் பழைய வீட்டில் தனியாக வசித்து வருகிறாள். அவளுடைய தாயும் அவளுடன் இல்லை. அவள் என் அண்ணனுக்கு திருமண நிச்சயம் ஆகியிருக்கிறது. என் அண்ணன் மற்றும் அண்ணியின் பாவி வயது இப்போது அதிகமாகிவிட்டது. இருந்தாலும் என் அம்மா இன்னும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பவில்லை என்று கூறினாள். தன் வருங்கால மருமகளின் தந்தை மற்றும் தாய் இறந்துவிட்ட காரணத்தால் அம்மா இப்போது அந்த பெண்ணுடன் அண்ணனுக்கு திருமணம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அண்ணனின் பிடிவாதம் என்னவென்றால் அவர் அதே பெண்ணைத்தான் திருமணம் செய்வேன் என்கிறார். ஆனால் கடந்த 5 வருடங்களாக அண்ணன் தன் திருமணத்தைப் பற்றி எந்த பிடிவாதமும் செய்யாமல் அமைதியாக இங்கே வேலை செய்து வருகிறார். அம்மா அவரை எங்களுடன் வந்து தங்குமாறு அழைக்கிறார். ஆனால் அண்ணன் மறுக்கிறார். நான் இங்கேயே நன்றாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் நான் இங்கு வேலைக்கு வந்ததிலிருந்து என் அண்ணனை சந்திக்கவே இல்லை. அப்படி பார்த்தால் எங்கள் வீட்டில் எந்த பொருளுக்கும் குறைவில்லை. அண்ணன் இங்கு வேலை செய்து நல்ல பணத்தை வீட்டிற்கு அனுப்புகிறார். ஆனால் நானும் வேலை செய்ய விரும்பினேன். வேலை செய்வது என் ஒரு விருப்பமாக ஹாபி இருந்தது. என் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் இந்த நகரத்திற்கு வந்தேன் என்று சாக்ஷி சொன்னாள். பிறகு நானும் சாக்ஷியிடம் என்னை பற்றிச் சொன்னேன். எனக்கும் ஒரு அக்கா இருக்கிறாள். அம்மா அப்பா இறந்த பிறகு அவள் கஷ்டப்பட்டு என்னை ஓதிசி பரசி படிக்க வைத்து இப்போது நான் என் காலில் நிற்கும் அளவிற்கு சமர்த்தனாக இருக்கிறேன். என் அக்காவின் கதையும் உன் அண்ணனின் கதையைப் போலவே இருக்கிறது. என் அக்காவின் மாமியாரும் இப்போது அந்த திருமணத்தை செய்ய விரும்பவில்லை. இப்போது அவர்களுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. எனக்கு தோன்றுகிறது அவர்கள் ஒரு பேராசை பிடித்த பெண்மணி என்று. எங்கள் வீட்டின் நிலைமை நன்றாக இருந்தபோது அவர்கள் உடனே என் அம்மா அப்பாவிடம் வந்து அக்காவை பெண் கேட்டார்கள். ஆனால் இப்போது நாங்கள் 2 சகோதர சகோதரிகள் சேர்ந்து வேலை செய்வதை பார்த்து அவர்கள் என் அக்காவை ஏற்கும் மனநிலையில் இல்லை என்று சொன்னேன். சாக்ஷிக்கும் எனக்கும் இடையில் மெதுவாக காதல் வளரத் தொடங்கியது. நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் நேசிக்கத் தொடங்கினோம். ನಿಮ್ಮ ಮತ್ತು ಸಾಕ್ಷಿಯ ನಡುವಿನ ಈ ಕಾಕತಾಳೀಯ ಸಂಬಂಧ ಆಶ್ಚರ್ಯ ತರುವಂತಿದೆ. ಸದ್ಯದಲ್ಲೇ ದೊಡ್ಡ ಸತ್ಯವೊಂದು ಹೊರಬರುವಂತೆ ಕಾಣುತ್ತಿದೆ. பல நாட்கள் இப்படியே கழிந்தன. ஒரு நாள் திடீரென்று சாட்சியிடமிருந்து சாக்ஷி எனக்கு அழைப்பு வந்தது. அவள், அமன், என் அம்மா எனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார்கள் என்று சொன்னாள். நான், அப்படியானால் நீ திருமணத்திற்கு மறுப்பு தெரிவி. நீ இப்போது திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லு. எப்படியும் உன் அம்மா முதலில் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமல்லவா என்றேன். அதற்கு அவள், இல்லை, அந்த பெண்ணுடன் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்று அம்மா தெளிவாகச் சொல்லிவிட்டார்.
என் வயது அதிகமாகிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் சீக்கிரம் எனக்கு திருமணம் செய்ய விரும்புகிறார்கள். நீ தயவு செய்து உன் அக்காவிடம் பேசு என்று கூறினாள். ஆனால் என்னால் இவ்வளவு சீக்கிரம் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் முதலில் என் அக்காவுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். எனக்காக அவள் தன் முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்திருக்கிறாள். அதனால் முதலில் அவள் ஒரு வீட்டில் செட்டில் ஆவதை பார்க்க நான் விரும்புகிறேன் என்றேன். சாட்சி: அப்படியானால் எனக்கு திருமணம் நடந்துவிடும். நீ உன் அக்காவிடம் பேசிப்பார். உன் அக்காவின் திருமணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்திவை. நானும் எங்கள் அம்மாவிடம் உன்னைப் பற்றி பேசிப் பார்க்கிறேன் என்று சொன்னாள். சரி, நான் உன்னிடம் பிறகு பேசுகிறேன் என்றேன். நான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு சென்றபோது அக்காவும் வீட்டிற்கு வந்திருந்தாள். நான் அவளிடம் பேசி, அக்கா, நீ இப்போது இந்த வேலையை விட வேண்டும். ரீதா ஆண்டி எங்கே வசிக்கிறார்கள் என்று எனக்கு சொல். நான் உனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்றேன். என் மாத ஐயைக் கேட்டதும் அக்கா திடீரென்று ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். இன்று உனக்கு என்ன ஆனது? நீ ஏன் எனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறாய் என்று கேட்டாள். நான் திருமணம் ஏன் செய்து வைக்க விரும்புகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? உன் திருமண நிச்சயதார்த்தத்தை அம்மா அப்பா தங்கள் கைகளாலேயே செய்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். எப்படியும் உனக்கு திருமண வயதும் ஆகிவிட்டது. கடைசியில் உன் திருமணம் எப்போதுதான் நடக்கும் என்றேன். அதற்கு அக்கா, நடக்கும். ஆனால் உனக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? நான் வேலையை விட்டுவிடுகிறேன் என்று உன்னிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். நான் முதலில் அலுவலகத்தில் பேசிவிட்டு அதன் பிறகுதான் வேலையை விடுவேன் என்று கூறினாள். அக்கா, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். அவளையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அவளுடைய அம்மா வேறு யாருக்கோ அவளை திருமணம் செய்து கொடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் என் திருமணத்திற்கு முன்னால் நீ ஒரு வீட்டில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதை பார்க்க நான் விரும்புகிறேன் என்றேன். அப்போது அக்கா, ஓஹோ, அப்படியானால் இதுதான் விஷயமா? நீ அந்த பெண்ணையும் அவளுடைய தாயையும் எனக்கு அறிமுகம் செய்து வை. நானே உன் திருமணத்தை அவர்களுடன் நடத்தி வைக்கிறேன். நீ என் திருமணத்தைப் பற்றி கவலைப்படாதே. நான் முதலில் உன்னில்லாமல் தனியாகத்தான் இருந்தேன். இப்படியே இருந்துவிடுவேன் என்று சொன்னாள். இல்லையக்க, இப்படியே நீ வாழ்க்கை முழுவதும் கன்னியாகவே அமர்ந்திருப்பாயா? என் பேச்சை ரீதா ஆண்டியுடன் பேசவை. உன் மொபைலிலிருந்து அவர்களுக்கு ஃபோன் செய்து கொடு என்றேன். அக்கா, இந்தா என் மொபைல், நீயே அவர்களுக்கு ஃபோன் செய் என்று கொடுத்தாள். அக்காவின் மொபைலை வாங்கி ரீதா ஆண்டியின் எண்ணிற்கு டயல் செய்தபோது அந்த எண் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. எண் ஆஃப் ஆகியிருக்கிறது என்றேன். அதற்கு அக்கா, அவர்களுக்கு தன் மகனுக்கு என்னுடன் திருமணம் செய்து வைக்க விருப்பமில்லை. அதனால்தான் அவர்கள் நீண்ட காலமாக தங்கள் எண்ணை ஆஃப் செய்து வைத்திருக்கிறார்கள். இதனால் என்னால் அவர்களுக்கு ஃபோன் செய்ய முடியாது. இப்போது நீ என் திருமணத்தை மறந்துவிடு. நான் ಕಥೆಯಲ್ಲಿ ಈಗ ಹೊಸ ತಿರುವು ಬಂದಿದೆ. ಸಾಕ್ಷಿಯ ಅಣ್ಣ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಅಕ್ಕನ ಸಂಬಂಧದ ನಡುವೆ ಏನೋ ಕೊಂಡಿ ಇರುವಂತೆ ಕಾಣುತ್ತಿದೆ. சந்தோஷமாகிದ್ದೇனே. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வேலையைச் செய்கிறேன். என் காலில் நிற்கிறேன். அதனால் என் வாழ்க்கையை எளிதாக கொண்டு செல்ல முடியும். என் திருமணமும் நடக்கும். நீ அதைப் பற்றி கவலைப்படாதே. அந்த பெண் யார்? தயவு செய்து அவளுடைய புகைப்படத்தை காட்டு. என் தம்பி எந்த பெண்ணை விரும்புகிறான் என்று நான் பார்க்கிறேன் என்று அக்கா சொன்னாள். என் மொபைலில் அக்காவுக்கு சாக்ஷியின் புகைப்படத்தை காட்டப்போனேன். அதற்குள் திடீரென்று என் பாஸ் அழைப்பு வந்தது. நான் அவருடன் பேசுவதற்காக வீட்டிற்கு வெளியே சென்றேன். ஏனென்றால் வீட்டிற்குள் பாஸின் குரல் சரியாக கேட்கவில்லை. நான் பாசுடன் பேசிக் கொண்டிருந்தபோது பக்கத்து வீட்டுக்காரர்கள் சிலர் என்னை உற்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அவர்களிடம் சென்று, என்ன அண்ணா, என்னை ஏன் இப்படி உற்று பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அந்த நபர், ஒன்றுமில்லை தம்பி இவ்வளவு நல்லவனாக இருக்கிறான். ஆனால் அக்கா, சே அவள் என்ன மாதிரியான வேலை செய்கிறாள் என்று பார்க்கிறேன் என்று சொன்னார். உங்களைப் பொறுத்தவரை என் அக்கா என்ன செய்கிறாள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நல்லது. இந்த ஏரியா முழுமைக்கும் உன் அக்காவின் உண்மை தெரியும். உனக்கு உன் அக்காவை பற்றி தெரியவில்லையா? அவள் தயாராகி எங்கே போகிறாள்? கண்டிப்பாக தவறான வேலைக்குத்தான் போகிறாள். அதனால்தான் இவ்வளவு வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறாள் என்று கூறினார். அந்த நபர் இதை சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றுவிட்டார். ஆனால் எனக்கு கோபம் தலைக்கேறியது. மக்களின் இந்த பேச்சுகளைக் கேட்டு என் ரத்தம் கொதித்தது. இதற்கு முன்பும் என் நண்பர்கள் என் அக்காவைப் பற்றி இப்படிச் சொல்லியிருந்தார்கள். இதன் பொருள் என் அக்கா ஏதோ தவறான வேலை செய்கிறாள் என்பதா? நான் கோபத்தில் வீட்டிற்குள் போகவில்லை. மாறாக கடையிலிருந்து சிகரெட் வாங்கச் சென்றேன். இன்று முதல் முறையாக எனக்கு அவ்வளவு கோபம் வந்திருந்தது. பிறகு இரவு நேரத்தில் நான் வீட்டிற்குள் நுழைந்தபோது அக்கா தன் டியூட்டி செல்ல தயாராகிக் கொண்டிருந்தாள். நான் அக்காவிடம், இன்று நீ போவதில்லை என்று சொன்னேன். என் மாதன்னு கேளி என் பேச்சைக் கேட்டு, அக்கா, என்ன ஆனது? நீ மிகவும் கோபமாக இருப்பது போல் தெரிகிறது. நான் உன் சாப்பாட்டுக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் தெரியுமா? நீ வரவும் இல்லை. நான் உனக்கு எத்தனை முறை ஃபோன் செய்தேன். நீ என் ஃபோனை எடுக்கவும் இல்லை என்று சொன்னாள்.
எனக்கு பசியில்லை. இன்றிலிருந்து நீ டியூட்டிக்கு போவதில்லை. வீட்டிலேயே இரு. ரீதா ஆண்டி எங்கே வசிக்கிறார்கள் என்று எனக்குச் சொல். நாளை நான் அங்கேயே சென்று அவர்களின் மகனுக்கும் உனக்கும் நடக்கும் திருமணத்தைப் பற்றி இறுதி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வருகிறேன். அவர்கள் திருமணத்திற்கு சம்மதித்தால் சரி, இல்லையென்றால் நான் உனக்கு வேறு இடத்தில் வரன் தேடுவேன் என்றேன். என் மாதன்னு கேலி என் பேச்சைக் கேட்டு அக்கா கோபத்துடன், நான் இப்போது வேலையை விட முடியாது, எனக்கு இப்போது திருமணமும் தேவையில்லை என்று உன்னிடம் எத்தனை முறை சொல்வது? என் திருமணம் நடக்கும், உனக்கு திருமணம் ஆக வேண்டுமென்றால் அந்த பெண்ணை எனக்கு அறிமுகப்படுத்து, நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். ஆனால் என் பின்னால் வராதே, தயவு செய்து என்று சொன்னாள். நான் அக்காவிடம், அக்கா, எனக்கு எதுவும் தெரியாது. இன்றிலிருந்து நீ வேலைக்குப் போவதில்லை என்றால் போவதில்லைதான். ஒருவேளை நீ மீறிச் செல்ல முயற்சி செய்தால் அது சரியாக இருக்காது. உன் காரணத்தால் நான் மக்களிடம் இருந்து எவ்வளவு கேவலமான பேச்சுகளை கேட்க வேண்டியிருக்கிறது தெரியுமா? இதன் அர்த்தம் மக்கள் சொல்வது உண்மைதானா? நீ ஏதோ தவறான வேலை செய்கிறாய். என் நண்பர்கள் கூட உன் காரணத்தால் என்னை விட்டு விலகிப் போனார்கள் என்றேன். அக்கா ஆச்சரியத்துடன், என்ன? நான் உன் நண்பர்களிடம் ஒருபோதும் எதுவும் சொன்னதில்லை, என் காரணத்தால் அவர்கள். ಸಮಾಜದ ಮಾತುಗಳು ನಿಮ್ಮ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಅಕ್ಕನ ನಡುವೆ ಕಂದಕ ಉಂಟುಮಾಡುತ್ತಿವೆ. ಅಕ್ಕ ನಿಮಗಾಗಿ ಇಷ್ಟೊಂದು ತ್ಯಾಗ ಮಾಡಿರುವಾಗ ಸತ್ಯ ಏನೆಂದು ತಿಳಿಯುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. உன்னிடமிருந்து அவர்கள் விலகிப் போக எப்படி முடியும் என்று அக்கா கேட்டாள். நீ ஏதோ தவறான வேலை செய்கிறாய், என் நண்பர்கள் மட்டுமல்ல, இந்த ஏரியா மக்களும் இதையேதான் சொல்கிறார்கள் என்றேன். அக்கா அழுதுகொண்டே, இல்லை இல்லை அமன், உன்னிடம் யாரோ தப்பாகச் சொல்லியிருக்கிறார்கள். நான் எந்த தவறான வேலையும் செய்யவில்லை, என் வார்த்தையை நம்பு. ஏரியா மக்கள் அல்லது உன் நண்பர்கள் என்னைப் பற்றி தரக்குறைவாக பேச காரணம் என்னவென்றால், நான் இங்கே தனியாக வசிக்கிறேன். ஒரு இளம்பெண் இரவு நேரத்தில் வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே சென்று காலை திரும்பினால் மக்கள் அவள் ஏதோ தப்பான வேலை செய்துவிட்டு வருகிறாள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சூழ்நிலை ஈவ ஆற எதை பற்றி யாருக்கும் தெரியாதல்லவா? இதனால்தான் மக்கள் என்னைப் பற்றி இப்படி பேசுகிறார்கள். ஆனால் நீ என்னை நம்பு, நான் எந்த தவறான வேலையும் செய்யவில்லை என்று கூறினாள். சரி, நான் உன் பேச்சை நம்புகிறேன். ஆனால் நீ இந்த வேலையை விட வேண்டும். நீ என்ன வேலை செய்கிறாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்றேன். அக்கா தன் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தாள். இவ்வளவு சீக்கிரம் வேலையை விட முடியாது என்பதில் எனக்கு அக்கா மீது கோபம் வந்தது. சரி, உனக்கு உன் தம்பியை விட வேலைதான் முக்கியம் என்றால் நான் இந்த வீட்டை விட்டுப் போகிறேன். பிறகு நீ முதலில் எப்படி தனியாக இருந்தாயோ அப்படியே இரு, எனக்கு மக்களின் பேச்சை கேட்கும் சக்தி இல்லை என்றேன். நான் கோபமாக வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அக்கா என்னை தடுத்துக்கொண்டே இருந்தாள். இரவு முழுவதும் நான் வீட்டை விட்டு வெளியே சுற்றிக் கொண்டிருந்தேன். அக்கா எனக்கு பலமுறை ஃபோன் செய்தாள். தயவு செய்து வீட்டுக்கு வா, நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னாள். நான் என் அக்காவுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று நினைத்தேன். அதனால்தான் காலையில் வீட்டிற்குச் சென்றேன். நான் வீட்டிற்கு சென்றவுடனேயே அக்காவின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவள் அழுது அழுது மிகவும் கஷ்டப்பட்டிருந்தாள். நான் எந்த தவறான வேலையும் செய்ய மாட்டேன், உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். ஒரு வாரத்திற்குப் பிறகு நான் இந்த வேலையை விட்டுவிடுகிறேன் என்று எனக்கு உறுதியளித்தாள். நான் அக்காவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன். அங்கே ரீதா ஆண்டி எண் கிடைக்கவில்லை. அவர்கள் எங்கே வசிக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியவில்லை. சுமித் அண்ணனை பற்றியும் எனக்கு எதுவும் தெரியவில்லை. சாக்ஷி அடிக்கடி எனக்கு ஃபோன் செய்து, தயவு செய்து உன் அக்காவுக்கும் என் அம்மாவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்திவை. என் அம்மா நேற்று இரவு ரயிலில் என்னிடம் வந்திருக்கிறார்கள். நான் அம்மாவிடம் உன்னை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அம்மா உன்னையும் உன் அக்காவையும் சந்திக்க விரும்புகிறார்கள் என்று சொன்னாள். சரி, நான் என் அக்காவிடம் பேசுகிறேன் என்றேன். இப்போது சுமித் அண்ணன் மற்றும் ரீதா ஆண்டி பற்றி எதுவும் தெரியவில்லை. அதே சமயம் சாக்ஷியை என் கையிலிருந்து இழக்கவும் நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நான் அவளை அவ்வளவு நேசித்தேன். அக்காவும் எப்படியோ சாக்ஷியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாள். நான் அந்த பெண்ணின் அம்மாவிடம் பேச தயார், நீ அவர்களை இங்கே அழைக்க விரும்பினால் அழைக்கலாம் என்று அக்கா சொன்னாள். அன்று நானும் அக்காவும் அலுவலகத்திற்கு விடுமுறை எடுத்திருந்தோம். சாக்ஷி தன் அம்மாவுடன் எங்கள் வீட்டிற்கு வரவிருந்தாள். மதியம் 2 மணிக்கு அவர்கள் வரவிருந்தார்கள். நான் அவர்களுக்கு சிற்றுண்டி மற்றும் தண்ணீருக்கு நல்ல ஏற்பாடு செய்திருந்தேன். அக்கா வீட்டையும் நன்றாக சுத்தம் செய்திருந்தாள். இப்போது நாங்கள் சாக்ஷி மற்றும் அவளுடைய அம்மாவின் வருகைக்காக காத்திருந்தோம். நான் சாக்ஷிக்கு எங்கள் வீட்டின் லொகேஷன் அனுப்பியிருந்தேன். அரை மணி நேரம் கழித்து அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். நான் கதவை திறந்தவுடன் சாக்ஷியுடன் இருந்த அந்த பெண் வேறு யாருமல்ல, ரீதா ஆண்டிதான் என்பதைக் கண்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் எங்கள் வீட்டிற்குள் சுற்றிலும் பார்த்துக்கொண்டே. ಕಥೆ ನಿಜಕ್ಕೂ ಅನಿರೀಕ್ಷಿತ ತಿರುವು ಪಡೆದಿದೆ. ಸಾಕ್ಷಿ ಬೇರೆ ಯಾರೂ ಅಲ್ಲ, ರೀತಾ ಆಂಟಿಯ ಮಗಳೇ ಎಂಬುದು ಆಶ್ಚರ್ಯಕರ. ಈಗ ಅಕ್ಕ ಮತ್ತು ರೀತಾ ಆಂಟಿ ಮುಖಾಮುಖಿಯಾದಾಗ ಏನಾಗಬಹುದು? அவர்கள் வீட்டிற்குள் பிரவேசிಸಿದರು, நுழைந்தார்கள். அக்கா ಮತ್ತು அக்காவும் நானும் ரீதா ஆண்டி ಮತ್ತು சாக்ஷியன்னு ரீதா ஆண்டி மற்றும் சாக்ஷியை பார்த்து ஆச்சரியப்பட்டோம்.
ஆனால் ரீதா ஆண்டி மற்றும் சாக்ஷியின் நிலையும் இதேபோலத்தான் இருந்தது. அவர்கள் இருவரும் கூட எங்களை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ரீதா ஆண்டி சாக்ஷியிடம், நீ இந்த வீட்டிலா உன் திருமண உறவை சம்பந்தத்தை வைத்துக்கொள்ள விரும்புகிறாய்? ஓஹோ, இப்போதுதான் எனக்கு புரிகிறது ಎಂದು ಅವರು ನನ್ನ ಅಕ್ಕನ ಕಡೆಗೆ ಕೈ ತೋರಿಸಿ ಹೇಳಲು ಶುರು ಮಾಡಿದರು என்று அவர்கள் என் அக்காவை நோக்கி கைகாட்டிச் சொல்லத் தொடங்கினார்கள். நல்லது, உன் பருப்பு என்னிடம் வேகவில்லை, அதனால் நீ என் மகளையே உன் தம்பியிடம் சிக்க வைத்துக் கொண்டாயா ಎಂದು கேட்டார்கள். அக்கா ரீதா ஆண்டி ಮತ್ತು சாக்ஷிகே அக்கா ரீதா ஆண்டி மற்றும் சாக்ஷியிடம், தயவுசெய்து நீங்கள் ஒருமுறை உட்காருங்கள், உட்கார்ந்து பேசுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆக ரீதா ஆண்டி, அப்போது ரீதா ஆண்டி, ஐயோ, நான் இந்த வீட்டின் ஒரு கிளாஸ் தண்ணீரை கூட குடிக்க விரும்பவில்லை. நான் இங்கேயே என் தோழிக்காக வந்து கொண்டிருந்தேன். என் புத்தி கெட்டுப் போயிருந்தது. நான் என் மகனின் திருமணத்தை உன்னுடன் நிச்சயம் செய்திருந்தேன். ஆனால் என் மகனின் திருமணத்தை உன்னுடன் செய்து வைத்து அந்த தவற்றை நான் முழுமையாக்க விரும்பவில்லை. நான் என் தரப்பிலிருந்து இந்த சம்பந்தத்தை முடித்துவிட்டேன். இப்போது நான் மீண்டும் அந்த தவற்றை செய்ய விரும்பவில்லை. நான் என் மகளை இந்த வீட்டிற்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ரீதா ஆண்டிய ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನನಗೆ ಕೋಪ ಬಂತು. ரீதா ஆண்டியின் பேச்சை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. நான் அப்படியானால் நீங்கள் உங்கள் மகனின் சம்பந்தத்தை என் அக்கனொந்திಗೆ அக்காவுடன் ஏன் நிச்சயம் செய்தீர்கள்? ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯಿಂದಾಗಿ உங்கள் நம்பிக்கையினால் என் அக்கா ಎಷ್ಟು ಸಮಯದಿಂದ அக்கா எவ்வளவு காலமாக கன்னியாகவே அமர்ந்திருக்கிறாள் தெரியுமா என்றேன். ரீதா ஆண்டி, நல்லது, அப்படியானால் உங்கள் சகோதரியின் திருமணத்தை ஏன் செய்யவில்லை என்று கேட்டார்கள். என் மகன் உன்னை விட்டுவிட வேண்டும் என்று நானே விரும்புகிறேன். ஆனால் என் மகனும் பிடிவாதமாக இருக்கிறான். திருமணம் செய்து கொண்டால் இவளுடன்தான் செய்து கொள்வேன் என்று. ஆனால் அவன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே குமாரனாகி அமர்ந்திருந்தாலும் பரவாயில்லை என்று நான் முடிவு செய்துள்ளேன். நான் அவன் திருமணத்தை இங்கே நடக்கவிடமாட்டேன். சுமித் என் ஒரே மகன். ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಸತ್ತ ನಂತರ உங்கள் தந்தை தாய் இறந்த பிறகு ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ உங்கள் நிலைமை எவ்வளவு மோசமாகும் என்று எனக்கு எப்படி தெரியும் ಎಂದು ಹೇಳಿದರು. என் ஒரே மகன், நான் என் மகனின் திருமணத்தில் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற விரும்புகிறேன். வெறும் கையுடன் நான் இவளை என் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என் மகனின் திருமணத்தை ஏதாவது ஒரு பணக்கார குடும்பத்தில் அழகான பெண்ணுடன் செய்ய வேண்டுமென்பது என் ஆசையாக இருந்தது. ஆனால் இவள் கஷ்டப்பட்டு உழைத்து தன் அழகை கெடுத்துக்கொண்டாள். இப்போது உங்களிடம் எதுவும் மிஞ்சவில்லை. நேஹாள தாயி, நேஹாவின் தாய் அக்க, அவள் திருமணத்திற்காக நிறைய நகைகளை சேர்த்து வைத்திருந்தார். ಆದರೆ ಅವೆಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಇವಳು ನಿನ್ನ ಓದಿಗಾಗಿ ಖರ್ಚು ಮಾಡಿದ್ದಾಳೆ. ஆனால் அவையனைத்தையும் இவள் உன் படிப்புக்காகச் செலவு செய்துவிட்டாள். ಒಂದು ವೇಳೆ ಅದು ಇದ್ದರೂ ಕೂಡ, ஒருவேளை அது இருந்திருந்தால் கூட நான் இவளை எங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொண்டிருப்பேன். ಆದರೆ ಇಲ್ಲ. ಈಗ இப்போது இவளನ್ನು எங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ಈ ಮನೆಯಲ್ಲಿ இந்த வீட்டில் என் மகளை கொடுக்கவும் விரும்பவில்லை ಎಂದರು. ರೀತಾ ಆಂಟಿಯ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ನನ್ನ ಅಕ್ಕ ಜೋರಾಗಿ ಅಳಲು ಶುರು ಮಾಡಿದರು. ரீதா ஆண்டியின் பேச்சைக் கேட்டு என் அக்கா ஜோராக அழத் தொடங்கினாள். ಮತ್ತು சாக்ஷி கூட அழுத்திದ್ದಳು மற்றும் சாக்ஷியும் அழுது கொண்டிருந்தாள். நான் ஆண்டியிடம், இதே விஷயವಾದರೆ, இதுதான் விஷயமென்றால், உங்கள் குடும்பத்துடன் ಈಗ ನಾವು ಸಂಬಂಧ ಮಾಡಲು ಬಯಸುವುದಿಲ್ಲ. இப்போது நாங்கள் சம்பந்தம் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. ನೀವು ನೋಡಿ, நீங்கள் பாருங்கள், ನಾನು ನನ್ನ ಅಕ್ಕನ ಮದುವೆಯನ್ನು, நான் என் அக்காவின் திருமணத்தை ಎಷ್ಟು வைபவದಿಂದ எவ்வளவு வைபவமாக நடத்துகிறேன் என்ற. ಮತ್ತು சாக்ஷி, உன் தாய் மிகவும் பேராசை பிடித்த பெண்மணி. நம்மிಬ್ಬರ ಸಂಬಂಧ ಇಲ್ಲಿಗೆ ಮುಗಿಯುತ್ತದೆ. ನಮ್ இருவரின் உறவு இதோடு முடிந்துவிட்டது. ನಾನು ಕೂಡ ನಿನ್ನನ್ನು ಮದುವೆಯಾಗಲು ಬಯಸುವುದಿಲ್ಲ. நானும் உன்னை திருமணம் செய்ய விரும்பவில்லை. ಏಕೆಂದರೆ ನಿನ್ನ ತಾಯಿಯ ಕಾರಣದಿಂದಾಗಿ, ஏனென்றால் உன் தாயின் காரணத்தால் ನನ್ನ ಅಕ್ಕನ ವಯಸ್ಸು ಇಷ್ಟಾಗಿದೆ. ಎನ್ ಅಕ್ಕಾವಿನ್ ವಯದು ಇவ்வளவு ಆಗಿಬಿಟ್ಟது. ಅವಳು ನಿನ್ನ ಅಣ್ಣನನ್ನು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಸುತ್ತಾಳೆಂದರೆ, ಅವள் ಉನ್ ಅಣ್ಣனை எவ்வளவு நேசிக்கிறாளென்றால், ಬೇರೆ ಯಾವ ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆಯೂ ಯೋಚಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಬೇರೆ ಎಂದ ಮನಿದனை ಪற்றியும் ಯೋಚಿக்க முடியாது. ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ತಾಯಿಗೆ ಈ ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ಕಾಳಜಿ ಇಲ್ಲವಾದರೆ, ಒಂದು ವೇಳೆ ಉನ್ ತಾಯ್க்கு இந்த விஷயத்தில் ಅಕ್ಕರೆ ಇಲ್ಲ என்றால் ಎಂದೆ. ಸಾಕ್ಷಿ ಕೈಜೋಡಿಸಿ, ಸಾಕ್ಷಿ ಕೈಕೂಪಿ, ದಯವಿಟ್ಟು ದಯವು செய்து ನೀನು ನನಗೆ ಇದೆಲ್ಲದರ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಕೊಡಬೇಡ. ನೀ எனக்கு ಇದಕ್ಕೆல்லாம் ದಂಡನೆ ಕೊಡುಕಾದೆ ಎಂದು ಬೇಡಿಕೊಂಡಳು. ರೀತಾ ಆಂಟಿಯ ಮಾತುಗಳು ಮತ್ತು ಅವರ ಧೋರಣೆ ನಿಜಕ್ಕೂ ಆಘಾತಕಾರಿ. ಹಣ ಮತ್ತು ಒಡವೆಗಾಗಿ ಅವರು ಸಂಬಂಧವನ್ನು ಕಡೆಗಣಿಸುತ್ತಿರುವುದು ನೋವಿನ ಸಂಗತಿ. ಸಾಕ್ಷಿ ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅಸಹಾಯಕಳಾಗಿದ್ದಾಳೆ ಎಂದು ಹೇಳಲು ಶುರು ಮಾಡಿದಳು ಎಂದು சொல்லத் தொடங்கினாள். ರೀತಾ ಆಂಟಿ ಸಾಕ್ಷಿಗೆ, ರೀತಾ ಆಂಟಿ ಆ ಕ ಡ ಶ ಇ ಯ ಇಡಂ. ಚೆಲ್, ನೀನು ಮೌನವಾಗಿ ಇಲ್ಲಿಂದ ಹೊರಡು. ನೀನು ಈ ಏರಿಯಾಗೆ ಬಂದಿದ್ದೀಯಾ ಮತ್ತು ನನ್ನನ್ನು ಈ ಮನೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೀಯಾ ಎಂದು ನನಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ.
ಬಹುಶಃ ನೀನು ಇದೇ ಏರಿಯಾದ ಬೇರೆ ಯಾವುದೋ ಹುಡುಗನನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟಿರಬಹುದು ಎಂದು ನಾನು ಭಾವಿಸಿದ್ದೆ. ಆದರೆ ನಾನು ಯಾವ ಮನೆಯ ಹುಡುಗಿಯನ್ನು ನನ್ನ ಸೊಸೆಯನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಬಯಸುವುದಿಲ್ಲವೋ ಅದೇ ಮನೆಯ ಹುಡುಗನೊಂದಿಗೆ ನೀನು ಮದುವೆಯಾಗಲು ಬಯಸುತ್ತಿದ್ದೀಯಾ ಎಂದು ನನಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು. ಅವರು ಬಲವಂತವಾಗಿ ಸಾಕ್ಷಿಯ ಕೈ ಹಿಡಿದು ನಮ್ಮ ಮನೆಯಿಂದ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದರು. ಆ ದಿನ ನಾವಿಬ್ಬರೂ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ಬಹಳ ಅತ್ತೆವು ಮತ್ತು ನಮಗೆ ನಮ್ಮ ಅಮ್ಮ ಅಪ್ಪನ ನೆನಪು ತುಂಬಾ ಬರುತ್ತಿತ್ತು. ಇಂದು ನಮ್ಮ ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಬದುಕಿದ್ದರೆ ಬಹುಶಃ ನಾವು ಈ ದಿನವನ್ನು ನೋಡಬೇಕಾಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. ಅಳುತ್ತಾ ಅಳುತ್ತಾ ನಮಗೆ ರಾತ್ರಿಯಾಯಿತು. ನಾವಿಬ್ಬರೂ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರಲ್ಲಿ ಯಾರೂ ಊಟ ಮಾಡಿರಲಿಲ್ಲ. ಸಾಕ್ಷಿಯ ಕರೆಗಳು ನನಗೆ ಪದೇ ಪದೇ ಬರುತ್ತಿದ್ದವು ಮತ್ತು ನನಗೆ ಆಕೆಯ ಕರೆಗಳಿಂದ ಬೇಸರವಾಗಿ ನನ್ನ ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡಿದೆ. ಹೀಗೆ ರಾತ್ರಿ 12 ಗಂಟೆಯಾಗಿತ್ತು. ನಾನು ಅಕ್ಕ ತಯಾರಾಗಲು ಶುರು ಮಾಡಿದ್ದನ್ನು ನೋಡಿದೆ ಮತ್ತು ಅವರು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ನಾನು ಅಕ್ಕನಿಗೆ, ಅಕ್ಕ, ನೀವು ಮತ್ತೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ? ನೀವು ಈಗ ಡ್ಯೂಟಿಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಎಷ್ಟು ಬಾರಿ ಹೇಳಿದ್ದೇನೆ ಮತ್ತು ನಿಮಗೆ ಕೆಲಸ ಮಾಡಲೇಬೇಕಿದ್ದರೆ ಹಗಲಿನ ಪಾಳಿಯಲ್ಲಿ ಮಾಡಬೇಕಾಗುತ್ತದೆ. ರಾತ್ರಿಯ ಡ್ಯೂಟಿಗೆ ನಾನು ವಿರೋಧಿಯಾಗಿದ್ದೇನೆ ಎಂದೆ. ಅಕ್ಕ, ಸರಿಯಾಯಿತು, ನನ್ನ ತಮ್ಮ ಈಗ ನನ್ನ ಮತ್ತು ತನ್ನ ಜೀವನವನ್ನು ಸುಲಭವಾಗಿ ಸಾಗಿಸುವಷ್ಟು ಸಮರ್ಥನಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. ನಾನು ನಿನಗೆ ವಾಗ್ದಾನ ನೀಡುತ್ತೇನೆ, ನಾನು ಈ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟೇ ಬಿಡುತ್ತೇನೆ. ನಾನು ಹಗಲಿನ ಮತ್ತು ರಾತ್ರಿಯ 2 ಸಮಯದ ಕೆಲಸವನ್ನು ಬಿಡುತ್ತೇನೆ. ಆದರೆ ಇಂದು ನನ್ನನ್ನು ಹೋಗಲು ಬಿಡು ದಯವಿಟ್ಟು. ನಾನು ಇದನ್ನು ಇಂದು ನನ್ನ ಕೆಲಸದ ಕೊನೆಯ ದಿನ ಎಂದು ಭಾವಿಸುತ್ತೇನೆ. ಅದರ ನಂತರ ನೀನು ಹೇಗೆ ಹೇಳುತ್ತೀಯೋ ಹಾಗೆ ಮಾಡಲು ನಾನು ತಯಾರಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ಅಕ್ಕನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಾನು ಅವರಿಗೆ, ಸರಿಯಾಯಿತು, ಇಂದು ನಿಮ್ಮ ಕೊನೆಯ ದಿನ, ನೀವು ಹೋಗಬಹುದು, ನಾನು ನಿಮಗೆ ಏನು ಹೇಳುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದೆ. ಅಕ್ಕ ಡ್ಯೂಟಿಗೆ ಹೋಗಲು ಮನೆಯಿಂದ ಹೊರಟಿದ್ದರು ಮತ್ತು ಇಂದು ನಾನು ಅಕ್ಕ ನಿಜವಾಗಿ ಏನು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾಳೆ ಎಂದು ನೋಡಲು ಬಯಸುತ್ತಿದ್ದೆ, ಏಕೆಂದರೆ ನಾನು ಹಲವು ಬಾರಿ ಅಕ್ಕನಿಗೆ ಕೇಳಿದ್ದೆ. ಆಗ ಅಕ್ಕ ಅವರು ಕೆಲಸ ಖಂಡಿತ ಮಾಡುತ್ತಾರೆ, ಆದರೆ ಯಾವುದೇ ತಪ್ಪು ಕೆಲಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ಆದರೆ ಜನರು ನನ್ನ ಅಕ್ಕ ತಪ್ಪು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ಇಂದು ನಾನು ಈ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯಲು ಅಕ್ಕನ ಹಿಂದೆ ಹೊರಟಿದ್ದೆ. ಈ ಸಮಯಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ರಾತ್ರಿ 12 ಗಂಟೆಯಾಗಿತ್ತು. ಅಕ್ಕ ಮನೆಯಿಂದ ಹೊರಟಿದ್ದರು ಮತ್ತು ನಾನು ಅವರ ಹಿಂದೆಯೇ ಇದ್ದೆ. ನಾನು ಅವರನ್ನು ಬೆನ್ನಟ್ಟುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ಅಕ್ಕನಿಗೆ ಸಂಶಯ ಬರಲು ನಾನು ಬಿಡಲಿಲ್ಲ. ಅಕ್ಕ ಸಾಕಷ್ಟು ದೂರ ನಡೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದರು ಮತ್ತು ನಂತರ ಅಕ್ಕ ಒಂದು ಮನೆಯೊಳಗೆ ಹೋದರು ಮತ್ತು ನಾನು ಕೂಡ ಆ ಮನೆಯೊಳಗೆ ಹೋದೆ. ಇದು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಮನೆಯಾಗಿತ್ತು. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕೆಲಸದವಳು ಕೂಡ ಇದ್ದಳು. ಅವಳು ಮನೆಯ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಳು. ನನ್ನ ಅಕ್ಕನನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವಳು, ಬನ್ನಿ ಅಮ್ಮ, ಮಾಲೀಕರು ನಿಮಗಾಗಿ ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ನಾನು ಬಚ್ಚಿಟ್ಟು ನಿಂತಿದ್ದೆ. ನನ್ನನ್ನು ಅಕ್ಕನು ನೋಡಲಿಲ್ಲ ಮತ್ತು ಕೆಲಸದವಳು ಕೂಡ ನೋಡಲಿಲ್ಲ. ನಾನು ಅಕ್ಕ ಒಂದು ಕೋಣೆಯೊಳಗೆ ಹೋದರು ಎಂದು ನೋಡಿದೆ ಮತ್ತು ನಾನು ಅದೇ ಕೋಣೆಯ ಹೊರಗೆ ನಿಂತಿದ್ದೆ. ಅಲ್ಲಿ ಹಾಸಿಗೆಯ ಮೇಲೆ ಒಬ್ಬ ರೋಗಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ ಮಲಗಿದ್ದ. ನನಗೆ ಅವನನ್ನು ಸರಿಯಾಗಿ ನೋಡಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ಅಕ್ಕ ತಮ್ಮ ಕೈಯಾರೆ ಅವನಿಗೆ ಊಟ ಮಾಡಿಸಿದರು, ಅವನಿಗೆ ಔಷಧಿ ಕೊಟ್ಟರು. ಅದರ ನಂತರ ಅಮನ್ ಅಕ್ಕನ ಕೆಲಸದ ಬಗ್ಗೆ ಇದ್ದ ಸಂಶಯ ಈಗ ದೂರವಾಗುತ್ತಿದೆ. ಹಾಸಿಗೆಯ ಮೇಲೆ ಮಲಗಿರುವ ಆ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು? ಅಕ್ಕ ಅಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬ ಸತ್ಯ ಈಗ ನಿಮ್ಮ ಮುಂದಿದೆ. ಅಕ್ಕನ ಬಗ್ಗೆ ಜನರು ಹಬ್ಬಿಸಿದ ಸುಳ್ಳು ಸುದ್ದಿಗಳ ನಡುವೆ ಈ ಸತ್ಯವು ತುಂಬಾ ಮಹತ್ವದ್ದಾಗಿದೆ. அக்கா அவனிடம், இன்று நான் கடைசி முறையாக உன்னிடம் வந்திருக்கிறேன். ஏனென்றால் அமன் என்னை தவறாக புரிந்து கொள்கிறான். நான் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், இன்றுதான் நான் கடைசி முறையாக வேலைக்கு வருகிறேன் என்று. இன்று உன் அம்மாவும் சகோதரியும் கூட எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அமன் வேறு யாரையும் விரும்பவில்லை, சாட்சியைத்தான் விரும்புகிறான். ஆனால் உன் அம்மா இன்று எங்கள் 2 சகோதர சகோதரிகளையும் மிகவும் காயப்படுத்தி பேசிவிட்டுச் சென்றார்கள். என் மற்றும் உன் சம்பந்தத்தை முறித்துவிட்டார்கள். அதுமட்டுமல்லாமல் அவர்கள் இருவரின் காதலுக்கும் கூட தெளிவாக மறுப்பு தெரிவித்துவிட்டார்கள். இன்று நாங்கள் இருவருமே மிகவும் அழுதோம், எல்லாம் உன் அம்மாவின் காரணத்தால்தான் என்று கூறினாள். அப்போது அந்த நபர் வேறு யாருமல்ல, சுமித் அண்ணன்தான். சுமித் என்பதைக் கண்டு என் காலடியில் இருந்த நிலைமை சரிந்தது. சுமித் அண்ணன் மிகவும் பலவீனமாக இருந்தார். அவருக்கு என்ன ஆகியிருந்தது? என் அக்கா ஏன் இங்கே அவரிடம் வந்திருந்தாள்? அவர்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே. சாக்ஷி என்னிடம் அவளுடைய அண்ணன் சில காலம் வெளிநாட்டிற்குச் சென்றிருப்பதாகச் சொல்லியிருந்தாளே. இந்த நிலையில் அவர் இங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்? அக்காவின் பேச்சைக் கேட்டு சுமித், நான் ஒருமுறை குணமடையட்டும், அதன் பிறகு நானே அம்மாவிடம் பேசுகிறேன். என் அம்மா பேராசை பிடித்த பெண் என்பது எனக்கு தெரியும். நான் குணமான பிறகு நானே அம்மாவிடம் எல்லா உண்மையையும் சொல்வேன். நீ கவலைப்படாதே, நம் இருவரையும் ஒருவரிடமிருந்து ஒருவர் பிரிக்க யாராலும் முடியாது என்று கூறினார். என் அக்கா அழுது கொண்டிருந்தாள். சுமித் அண்ணன் அவளை சமாதானப்படுத்திக் கொண்டே, ஒருவேளை உன் தம்பி இதையே விரும்பினால் நீ நாளையிலிருந்து இங்கே வராதே.
ஆனால் நீ என் சார்பில் வேலை செய்ய வேண்டும், இல்லையென்றால் என் கைவிட்டு வேலை போய்விடும். நீ என் வேலையை செய்து வருகிறாய், என் பணத்தைக் கொண்டு நீ உன் வீட்டையும் நடத்தி வருகிறாய், என் வீட்டிற்கும் பணம் அனுப்புகிறாய், இவ்வளவு கஷ்டப்படுகிறாய். இந்த நேரத்தில் என் சிகிச்சையும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் உன் கடனை மறக்க மாட்டேன். என் காரணத்தால் நீ உன் படிப்பை விட்டாய், பகல் இரவு என்று பாராமல் கஷ்டப்பட்டாய். மக்கள் நீ ஏதோ தவறான வேலை செய்கிறாய் என்று நினைக்கிறார்கள். ஆனால் முன்பு நீ இரவு நேர பணியை அலுவலகத்தில் செய்து வந்தாய், இப்போது நீ எனக்கு சேவை செய்ய இங்கே வருகிறாய். நீ எனக்காக நிறைய செய்திருக்கிறாய். நீ கவலைப்படாதே, நான் குணமானவுடன் எல்லாவற்றையும் சரி செய்கிறேன். அதன் பிறகு யாராலும் உன்னை எதுவும் சொல்ல தைரியம் இருக்காது என்றார். சுமித் அண்ணன பேச்சைக் கேட்டு அக்கா தேம்பித் தேம்பி அழுதாள். இங்கே என் கண்களிலும் நீர் பெருகியது. நான் என் அக்காவை எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன். இன்று என் முன்னே எல்லா உண்மைகளும் வந்திருந்தன. அப்படியே நான் பின்வாங்கி வீட்டிற்கு திரும்பினேன். என் அக்காவை தவறாக பேசிய அந்த மக்களை நினைத்து எனக்கு வெட்கமாக இருந்தது. இதுதான் உண்மை. மக்கள் தனியாக இருக்கும் ஒரு பெண்ணின் மீது சுலபமாக பழி சுமத்திவிடுகிறார்கள். ஆனால் ஒரு பெண் நள்ளிரவில் வெளியே செல்கிறாள் என்றால் அவளுக்கும் ஏதோ ஒரு பெரிய கட்டாயம் அனிவாரியதை இருக்கலாம் என்று யோசிப்பதில்லை. ஒவ்வொரு பெண்ணும் நள்ளிரவு இருட்டில் தவறான வேலை செய்ய மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்வதில்லை. சிலர் என் அக்காவைப் போல நிர்கதியான நிலையில் இருப்பார்கள். நான் வீட்டிற்கு வந்தேன். எனக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை. காலை 6 மணிக்கு என் அக்காவின் வருகைக்காக காத்திருந்தேன். அக்கா தன் வழக்கமான நேரத்திற்கு வீட்டிற்கு வந்தாள். அக்கா வந்தவுடனேயே நான் அவளை கட்டிக்கொண்டேன். அக்கா, என்னை மன்னித்துவிடு ಎಂದು ಹೇಳಿದೆ. ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಅಕ್ಕ ಎನ್ ಪೇಚೈ ಕೇಟ್ಟು ಅಕ್ಕ. ಅಮನ್ ಅಕ್ಕನ ತ್ಯಾಗ ಮತ್ತು ಸುಮಿತ್ ಅಣ್ಣನ ಮೇಲಿರುವ ಅವರ ಪ್ರೀತಿ ಅರಿವಾದಾಗ ನಿಮಗೆ ಎಷ್ಟು ನೋವಾಗಿರಬಹುದು ಎಂಬುದು ಊಹಿಸಬಹುದು. ಅಕ್ಕ ತನಗಾಗಿ ಏನನ್ನೂ ಬಯಸದೆ ನಿಮಗಾಗಿ ಮತ್ತು ತನ್ನ ಪ್ರೀತಿಪಾತ್ರರಿಗಾಗಿ ತನ್ನ ಜೀವನವನ್ನೇ ಸವೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. என்ன ஆனது? நீ தூங்கவில்லையா? நீ தூங்கியிருப்பாய் என்று நான் நினைத்தேன் என்று அக்கா சொன்னாள். அக்கா, நான் நேற்று உன்னை பின்தொடர்ந்து வந்தேன். எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டேன். தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. நான் உன்னிடம் பலமுறை அநாகரிகமாக பேசினேன். ஒருவேளை நீ எனக்கு இதையெல்லாம் முன்பே சொல்லியிருந்தால் நான் உன்னை ஒருபோதும் தவறாக புரிந்து கொண்டிருக்க மாட்டேன் என்றேன். அக்கா, நான் எப்படி உன்னிடம் இதையெல்லாம் சொல்லியிருப்பேன்? சுமித்திற்கு விபத்து ஏற்பட்டிருந்தது. அவனுக்கு பலத்த காயங்கள் இருந்தன. நீ இங்கே வந்தபோது உன்னிடம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நீ என்னை தவறாக புரிந்து கொள்வாய் என்று பயந்து சொல்லவில்லை. பிறகு அப்படித்தான் ஆனது. நீ மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு என்னை தவறாக புரிந்து கொள்ளத் தொடங்கினாய். அதனால்தான் நான் எந்த தப்பான வேலையும் செய்யவில்லை என்று உன்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றாள். ரீதா ஆண்டி சுமித்திற்கு என்னுடன் திருமணம் செய்து வைக்க முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் இப்போது முன்பைப் போல பணக்காரர்களாக இல்லை. சுமித் எந்த நிறுவனத்தில் வேலை செய்தாரோ அங்கு அவர் உதவி மேலாளராக அசிஸ்டன்ட் மேனேஜர் இருந்தார். அங்கு அவரது சம்பளம் மிக அதிகம். அம்மா அப்பா இறந்த சில காலத்திற்குப் பிறகு ரீதா ஆண்டி இந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு குடிபெயர்ந்தார்கள். ஆனால் சுமித் இன்னும் இங்கேயே வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒவ்வொரு முறையும் ஆண்டியிடம் என் மற்றும் நேஹாவின் அக்க திருமணத்தை எப்போது செய்து வைப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் ரீதா ஆண்டி, நான் இப்போது அந்த மக்களுடன் எந்த உறவும் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை என்று கூறிவிட்டார்கள். அவர்கள் தன் மகளை வளர்த்தார்கள், அவளது படிப்பை முடித்தார்கள். சுமித் என்னைத் தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்ததால் அவர் தன் தாயை விட்டு பிரிந்து இங்கேயே தங்கி வேலை செய்து கொண்டிருந்தார். இப்படி என்னை சந்தித்து வந்தார். நானும் சுமித்தின் நிறுவனத்திலேயே ஒரு சிறிய பதவியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். சுமித் தன் சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை எனக்கும் கொடுத்து வந்தார். சுமித் அண்ணன் என் அக்க நேஹாவைத் தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தார். ரீதா ஆண்டி பணக்காரர்களாக இல்லை என்ற காரணத்திற்காக நேஹாவின் வரனை நிராகரித்து வந்தார். இந்த காரணத்தால் சுமித் தன் தாய் மற்றும் சகோதரியிடமிருந்து விலகி இங்கேயே வேலை செய்து வந்தார். சுமித் தான் என் அக்காவுக்கு பொருளாதார ரீதியாகவும் உதவி செய்து வந்தார். இதனால்தான் என் அக்க தன் படிப்பை முடிக்க முடிந்தது. பல வருடங்களுக்குப் பிறகு தாயை சம்மதிக்க வைக்க முடியாததால் சுமித் நேஹாவை ரகசியமாக திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்தார். ஆனால் நான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு சுமித்திற்கு கார் விபத்து ஏற்பட்டது. அதில் அவர் பலத்த காயமடைந்தார். தன் தாயும் சகோதரியும் கவலைப்படக்கூடாது என்பதற்காக தான் வெளிநாட்டிற்கு சென்றிருப்பதாக சுமித் அவர்களிடம் பொய் சொன்னார். சுமித் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு என் அக்கவின் உதவியுடன் ஒரு நண்பரின் வீட்டில் சிகிச்சை பெற்று வரத் தொடங்கினார். என் அக்க இரவு நேரங்களில் சுமித்தை பராமரித்து வந்தார். பகலில் சுமித்தின் வேண்டுகோளுக்கிணங்க என் அக்க சுமித்தின் இடத்தில் உதவி மேலாளராக வேலை செய்து வந்தார். சுமித்தின் சம்பளம் அதிகமாக இருந்ததால் அக்க தன் செலவுகள் மற்றும் சுமித்தின் வீட்டிற்கு பணம் அனுப்ப முடிந்தது. இந்த காரணத்தினால்தான் அந்த பகுதி மக்களும் என் நண்பர்களும் அக்க ஐ பற்றி தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவள் இரவில் வேலை செய்து வந்தாள். நான் இந்த உண்மையை உணர்ந்து அக்கவிடம் மன்னிப்பு கேட்டேன்.
சாக்ஷி தன் அண்ணன் மற்றும் அக்காவின் கஷ்டங்களை தெரிந்து கொண்டு தன் தாய் ரீதா ஆண்டியின் மனதை மாற்ற முயற்சி செய்தாள். சாக்ஷியின் வற்புறுத்தல் மற்றும் ஆண்டியின் பாசத்தால் ரீதா ஆண்டி இறுதியில் இறங்கி வந்து தன் மகனான சுமித் மற்றும் நேஹாவின் திருமணத்திற்கு சம்மதித்தார். பிறகு சுமித்தின் தொழில் வெற்றியடைந்த பிறகு ரீதா ஆண்டி எனக்கும் சாக்ஷிக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தார். குடும்பத்தில் இப்போது ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்துள்ளது. ಅಮನ್, ನಿಮ್ಮ ಕಥೆ ಬಹಳ ಸ್ಫೂರ್ತಿದಾಯಕವಾಗಿದೆ. ಒಬ್ಬ ಅಕ್ಕ ತನ್ನ ತಮ್ಮನಿಗಾಗಿ ಮತ್ತು ತನ್ನ ಪ್ರೀತಿಗಾಗಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ತ್ಯಾಗ ಮಾಡಬಲ್ಲಳು ಎಂಬುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಅಕ್ಕನೇ ಸಾಕ್ಷಿ. ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳ ನಂತರ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಒಂದಾಗಿರುವುದು ತುಂಬಾ ಸಂತೋಷದ ವಿಷಯ. இந்த கதையானது யாரையாவது தீர்ப்பு வழங்குவதற்கு ஜட்ஜ் முன்னால் அவர்களின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வகையில் நாங்கள் இரு சகோதர சகோதரிகளும் சேர்ந்து சுமித்தை முழுமையாக குணப்படுத்தினோம். அதன் பிறகு சுமித் அண்ணனும் என் அக்காவும் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சுமித் அண்ணன் எல்லா உண்மையையும் தன் தாயிடம் சொல்லியிருந்தார். அவர் இந்த விஷயத்திற்காக மிகவும் கோபமடைந்தார். பிறகு ஒரு நாள் அவராகவே தன் மகளின் வரனை சம்பந்தத்தை எனக்காக கொண்டு வந்தார் மற்றும் தன் தவறுக்காக எங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டார். ஏனென்றால் சாக்ஷி என் காதலில் பைத்தியமாக இருந்தாள். தன் தாய் தன் அண்ணனின் திருமணத்தை என் அக்காவுடன் நடக்க விடவில்லை என்பதையும் அந்த காரணத்தால் அவர்களின் வயது இவ்வளவு ஆகிவிட்டது என்பதையும் அறிந்தபோது தன் தாய் என்னையும் சாக்ஷியிடமிருந்து பிரித்து விடுவார் என்று அவளுக்கு தோன்றியது. அதனால் சாக்ஷி தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ள முயன்றாள். ரீதா ஆண்டி சாக்ஷியை மிகவும் நேசித்தார்கள். அதனால் அவர்கள் தன் மகனின் பிடிவாதத்திற்கு முன்னால் தோற்றுப்போனார்கள். ஒரு காலம் இருந்தது அவர்கள் தன் மகனின் பிடிவாதத்தை ஏற்கவில்லை. ஆனால் மகள் இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்தபோது அவர்கள் தன் மகனின் பிடிவாதத்தை ஏற்க வேண்டியதாயிற்று மற்றும் பணிய வேண்டியதாயிற்று. என் அக்கா அவர்களின் மகனை எவ்வளவு நன்றாக பார்த்து கொண்டாள் என்பதையும் தானாகவே கஷ்டப்பட்டு உழைத்து அவர்களின் மகனுடைய பதவியின் சம்பளத்தை ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு அனுப்பி வந்தாள் என்பதையும் அவர்களின் மகனை பராமரித்து வந்தாள் என்பதையும் ரீதா ஆண்டி அறிந்தபோது அவர்களின் இதயத்தில் அக்காவின் மீது அன்பு பிறந்தது. இந்த வகையில் அவர்கள் அக்காவை தன் மருமகளாக ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு என் திருமணத்தை சாக்ஷியுடன் நடத்தி வைத்தார்கள். சுமித் அண்ணன் தன் தொழிலை தனியாக தொடங்கி நிலைநிறுத்தியுள்ளார். சுமித் அண்ணன் வேலை செய்து கொண்டிருந்த போதும் அவரது சம்பளம் நன்றாக இருந்தது. அவர் தன் சம்பளத்தை தன் வீட்டிற்கு அனுப்பிக் கொண்டிருந்தபோது ரீதா ஆண்டிக்கு தன் மகன் அதிக பணம் சம்பாதிக்கிறான் என்ற அகங்காரம் இருந்தது. அதனால்தான் அவர் என் அக்காவை நிராகரித்திருந்தார். ஆனால் இப்போது எல்லாம் சகஜமாகிவிட்டது. ரீதா ஆண்டிக்கு தன் தவறைப் பற்றி பச்சாத்தாபம் ஏற்படுகிறது. சுமித் அண்ணனும் அக்கா நேஹாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நானும் என் மனைவி சாக்ஷியுடன் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த வகையில் எங்கள் இரு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருக்கிறது. ரீதா ஆண்டியும் இப்போது எங்கள் அனைவரையும் மிகவும் நேசிக்கத் தொடங்கிவிட்டார்கள் மற்றும் பழைய விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டார்கள். ஆனால் என் அக்காவின் மீது தவறான பழி சுமத்திய மக்களை நினைத்து எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நாம் ஒருபோதும் வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் யார் மீதும் பழி சுமத்தக்கூடாது. என் அக்கா இதையெல்லாம் ஒரு கட்டாயத்தில்தான் அனிவாரியதே செய்து வந்தாள். ஆனால் மக்கள் என் அக்கா தவறான வேலை செய்கிறாள் என்று நினைத்தார்கள். நானும் இன்று என்னைப் பற்றி வெட்கப்படுகிறேன். எந்த அக்கா என் முழு வாழ்க்கையையும் பராமரித்து என் படிப்பை முடிக்கும் பொருட்டு தன் இளமையை தியாகம் செய்தாளோ அந்த அக்காவின் மீதே நான் சந்தேகப்பட்டேன். இன்று நான் ஒரு வெற்றியாளனாக இருக்கிறேன் என்றால் அது என் அக்காவின் காரணத்தால் மட்டுமே. என் அம்மா அப்பா கண்ட கனவு என் அக்காவின் காரணத்தால் மட்டுமே நனவாக முடிந்தது. சுமித் அண்ணனும் அக்கா நேகாவும் தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். சுமித்தின் தொழில் வேகமாக வளரத் தொடங்கியது. தங்கள் தொழிலில் அவர்கள் சமுதாயம் அல்லது குடும்பத்தின் ஏளனத்தால் தங்கள் கனவுகளை தொலைத்த பல மக்களுக்கு வேலை கொடுத்தார்கள். நேஹாவை மக்கள் தவறாக புரிந்து கொண்டது போலவே சுமித் மற்றும் நேஹா தங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒவ்வொரு ஊழியருக்கும் மரியாதை கிடைப்பதை உறுதி செய்தார்கள், குறிப்பாக பெண்களுக்கு. நேஹா அக்காவும் சுமித்தின் தொழிலில் முக்கிய பங்கு வகித்தார், தன் பழைய வேலை அனுபவம் மற்றும் மன உறுதியை பயன்படுத்தி. இப்புறம் நான் அமன் மற்றும் சாக்ஷியும் திருமணத்திற்கு பிறகு தங்கள் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தோம். எனக்காக சாக்ஷியின் காதல் மற்றும் தியாகம் எந்த ஒரு வரத்தையும் விட குறைவானதாக இருக்கவில்லை. சாக்ஷியின் காரணத்தால்தான் ரீதா ஆண்டியின் மனது மாறியது மற்றும் எங்கள் குடும்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் என் படிப்பை முடித்து ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பெற்றேன். என் வாழ்க்கையின் இந்த வெற்றி முழுமையாக நேஹா அக்காவின் தியாகம் மற்றும் என் மனைவி சாக்ஷியின் தொடர்ச்சியான ஆதரவின் விளைவாகும். ரீதா ஆண்டி இப்போது முழுமையாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் பழைய அகங்காரம் மற்றும் பேராசையை. ನಿಮ್ಮ ಕಥೆ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಮತ್ತು ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿ ಕೊನೆಗೊಂಡಿದೆ. ಪ್ರೀತಿ, ತ್ಯಾಗ ಮತ್ತು ಕ್ಷಮೆಯ ಗುಣಗಳು ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಹೇಗೆ ಒಂದುಗೂಡಿಸುತ್ತವೆ ಎಂಬುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಜೀವನವೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಉದಾಹರಣೆ. ವಿಶೇಷವಾಗಿ ನಿಮ್ಮ ಅಕ್ಕನಂತಹ ವ್ಯಕ್ತಿತ್ವಗಳು ಸಮಾಜಕ್ಕೆ ಪ್ರೇರಣೆ. ತ್ಯಜಿಸಿದ್ದರೂ ತುರಂದಿರುಂದಾರ್ಗಳ್. ಅವರು ತಮ್ಮ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು ಸುಮಿತಾ ಮತ್ತು ಸಾಕ್ಷಿ ಮತ್ತು ಅವರ ಸಂಗಾತಿಗಳು ನೇಹಾ ಮತ್ತು ನನ್ನನ್ನು ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸುತ್ತಿದ್ದರು. ಅವರು ಹಾಗಾಗಿ ನೇಹಾಳ ಬಳಿ ತಮ್ಮ ಹಿಂದಿನ ವರ್ತನೆಗಾಗಿ ಕ್ಷಮೆ ಕೇಳುತ್ತಿದ್ದರು.
ಆದರೆ ನೇಹಾ ಯಾವಾಗಲೂ ನಗುತ್ತಾ, ಆಂಡಿ, என்ன நடந்துவிட்டதோ அதை மறந்துவிடுங்கள் ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಳು. இப்போது நாம் அனைவரும் ஒரೇ ಕುಟುಂಬಂ. ಈ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಬಂದ ಹೊಸ ಮಾಧುರ್ಯವು ಇಡೀ ಕುಟುಂಬವನ್ನು ಒಂದು ಅಖಂಡ ಬಂಧನದಲ್ಲಿ ಬಂಧಿಸಿತು. ಕಾಲಾನಂತರದಲ್ಲಿ ನನ್ನ ಮತ್ತು ನೇಹಾ ಅಕ್ಕನ ಸಂಬಂಧ ಇನ್ನಷ್ಟು ಆಳವಾಯಿತು. ನಾನು ಯಾವ ರಾತ್ರಿ ಅಕ್ಕನ ಬೆನ್ನು ಹತ್ತಿ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡೆನೋ ಆ ಕ್ಷಣವು ನಮ್ಮ ಸಂಬಂಧದ ಪರೀಕ್ಷೆಯಾಗಿ ಯಾವಾಗಲೂ ನೆನಪಿನಲ್ಲಿ ಉಳಿಯುತ್ತದೆ. ನನ್ನ ಅಕ್ಕನೊಂದಿಗೆ ನಾನು ಮಾಡಿದ ಕೆಟ್ಟ ವರ್ತನೆಗಾಗಿ ನಾನು ಪದೇ ಪದೇ ಕ್ಷಮೆ ಕೇಳಿದೆ. ನೇಹಾ ಅಕ್ಕ ನನಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಸುತ್ತಾ, ಅಮನ್, அந்த இரவில் உன் கண்களில் நான் சந்தேகத்தை காணவில்லை, மாறாಗಿ ಕವಲೆಯೇ ಕಂಡೇನ್. ನೀನು ನನ್ನನ್ನು ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸುತ್ತೀಯಾ ಮತ್ತು ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನೀನು ನನ್ನ ಬಗ್ಗೆ ಚಿಂತಿತನಾಗಿದ್ದೆ. ಜನರು ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನು ನಂಬುವ ಬದಲು ನೀನು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯಲು ನಿರ್ಧಾರ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ನನಗೆ ಸಂತೋಷವಿದೆ. ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರ ಸಂಬಂಧ ಹೀಗೆಯೇ ಇರುತ್ತದೆ. ಕೆಲವೊಮ್ಮೆ ಜಗಳ, ಕೆಲವೊಮ್ಮೆ ಮುನಿಸು, ಆದರೆ ಕೊನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಒಬ್ಬರಿಗೆ ಅಖಂಡ ವಿಶ್ವಾಸ ಇರುವುದು ಎಂದು ಹೇಳಿದಳು. ಅಕ್ಕ ನನಗೋಸ್ಕರ ತಮ್ಮ ಓದನ್ನು ಬಿಟ್ಟರು, ರಾತ್ರಿ ಹಗಲು ಕಷ್ಟಪಟ್ಟರು ಮತ್ತು ತಮ್ಮ ಯೌವನವನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡಿದರು. ಇಂದು ನನ್ನ ಯಶಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವರೇ ಅತಿ ದೊಡ್ಡ ಪಾತ್ರ ವಹಿಸಿದ್ದಾರೆ. ನಾನು ಮತ್ತು ಸುಮಿತಾ ಅಣ್ಣ ಸೇರಿ ಅಕ್ಕನ ಅಪೂರ್ಣ ಓದನ್ನು ಪೂರ್ಣಗೊಳಿಸಲು ನಿರ್ಧರಿಸಿದೆವು. ನೇಹಾ ಅಕ್ಕ ಮತ್ತೆ ಕಾಲೇಜಿಗೆ ಸೇರಿದರು ಮತ್ತು ಕೆಲವು ವರ್ಷಗಳ ನಂತರ ಉನ್ನತ ಶಿಕ್ಷಣವನ್ನು ಪಡೆದರು. ಇದು ನನ್ನ ಮತ್ತು ಸುಮಿತಾ ಅಣ್ಣನ ಕಡೆಯಿಂದ ಅಕ್ಕನಿಗೆ ನಾವು ಸಲ್ಲಿಸಬೇಕಾದ ಋಣವನ್ನು ತೀರಿಸಲು ಮಾಡಿದ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಯತ್ನವಾಗಿತ್ತು. ಆದರೆ ಅಕ್ಕನಿಗೆ ಇದು ಆತ್ಮಗೌರವ ಮತ್ತು ಅಪೂರ್ಣ ಕನಸನ್ನು ಪೂರ್ಣಗೊಳಿಸುವಂತಿತ್ತು. ಈ ಕಥೆ ಕೇವಲ ನನ್ನ ಮತ್ತು ನನ್ನ ಸಹೋದರಿಯ ಜೀವನದ ಕಥೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಇದು ಸಮಾಜದ ಚಿಂತನೆಯ ಮೇಲೆ ಒಂದು ಆಳವಾದ ಹೊಡೆತವಾಗಿತ್ತು. ಅನಿವಾರ್ಯತೆಯಿಂದ ರಾತ್ರಿ ಪಾಳಿಯ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದ ಒಬ್ಬಂಟಿ ಹುಡುಗಿಯನ್ನು ಸಮಾಜದ ಜನರು ಹೇಗೆ ಕೆಟ್ಟ ನಡತೆಯವಳು ಎಂದು ಕರೆಯುತ್ತಿದ್ದರು ಎಂದು ನಾನು ನೋಡಿದೆ. ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಈ ಮಾತು ಗಟ್ಟಿಯಾಯಿತು, ನಾವು ಎಂದಿಗೂ ಅರ್ಧಮರ್ಧ ಮಾಹಿತಿ ಅಥವಾ ಕೇವಲ ವದಂತಿಗಳ ಆಧಾರದ ಮೇಲೆ ಯಾರ ಚಾರಿತ್ರದ ಬಗ್ಗೆಯೂ ಸಂಶಯ ಪಡಬಾರದು. ಒಂದು ರಾತ್ರಿ ಕುಟುಂಬದ ಎಲ್ಲಾ ಸದಸ್ಯರು ಒಟ್ಟಿಗೆ ಕುಳಿತಿದ್ದಾಗ ನಾನು ನನ್ನ ಅಕ್ಕನ ಕಡೆ ನೋಡಿ, ಅಕ್ಕ, ಇಂದು ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ವಿಷಯ ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ ಎಂದೆ. ನಾನು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಈ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಠವನ್ನು ಕಲಿತಿದ್ದೇನೆ. ನಾವು ಯಾರ ಜೀವನದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ತಿಳಿಯದೆ ಯಾವುದೇ ತೀರ್ಪನ್ನು ನೀಡಬಾರದು. ನನ್ನ ಅಕ್ಕನನ್ನು ಜನರು ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥಮಾಡಿಕೊಂಡರು, ನನ್ನನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥಮಾಡಿಕೊಂಡರು. ಆದರೆ ಸತ್ಯವೇನೆಂದರೆ ಅವರು ಪ್ರೀತಿ, ತ್ಯಾಗ ಮತ್ತು ಅನಿವಾರ್ಯತೆಯ ಉದಾಹರಣೆಯಾಗಿದ್ದರು. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ತನ್ನದೇ ಆದ ಅನಿವಾರ್ಯತೆಗಳು ಮತ್ತು ಹೋರಾಟಗಳು ಇರುತ್ತವೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಒಂದು ಹುಡುಗಿ ರಾತ್ರಿಯ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಹೊರಗೆ ಹೋದರೆ ಅದರ ಹಿಂದೆ ಯಾವುದೇ ಕೆಟ್ಟ ಉದ್ದೇಶ ಇರುವುದಿಲ್ಲ. ಬದಲಾಗಿ ತನ್ನ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ಜವಾಬ್ದಾರಿ ಅಥವಾ ಯಾವುದೋ ದೊಡ್ಡ ಅನಿವಾರ್ಯತೆ ಇರಬಹುದು. ನಾವು ತೀರ್ಪು ನೀಡುವವರಾಗದೆ ಸಹಾನುಭೂತಿಯುಳ್ಳವರಾಗಿರಲು ಕಲಿಯಬೇಕು. ವದಂತಿಗಳು ಮತ್ತು ಮೂಢನಂಬಿಕೆಗಳ ಆಧಾರದ ಮೇಲೆ ಮಾಡಿದ ಆರೋಪಗಳು ನಿರಪರಾಧಿಗಳ ಜೀವನವನ್ನು ಹಾಳು ಮಾಡಬಹುದು. ನನ್ನ ಅಕ್ಕ ತಮ್ಮ ಪ್ರಾಮಾಣಿಕತೆ ಮತ್ತು ಸತ್ಯದಿಂದ ಎಲ್ಲ ಆರೋಪಗಳಿಗೆ ಉತ್ತರ ನೀಡಿದರು ಮತ್ತು ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವರ ತ್ಯಾಗ ಮತ್ತು ಸಮರ್ಪಣೆಯ ಗೆಲುವಾಯಿತು. ನಾವು ಯಾವಾಗಲೂ ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಡಬೇಕು, ಸತ್ಯದ ಬೆಳಕು ತಡವಾಗಿ ಬಂದರೂ ಸುಳ್ಳಿನ ಪ್ರತಿ ಕತ್ತಲೆಯನ್ನು ಅಳಿಸಿ ಹಾಕುತ್ತದೆ. ಇಂದು ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದು ಸಂತೋಷದ ಕುಟುಂಬ. ಸುಮಿತಾ ಅಣ್ಣ ಮತ್ತು ಅಕ್ಕ ಪ್ರೀತಿ, ವಿಶ್ವಾಸ ಮತ್ತು ಸತ್ಯವು ಹೇಗೆ ಪ್ರತಿ ಕಷ್ಟವನ್ನು ಗೆಲ್ಲಬಹುದು ಎಂಬುದಕ್ಕೆ ನಾವಿಬ್ಬರೂ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರಿಗೆ ಒಂದು ಉತ್ತಮ ಉದಾಹರಣೆಯನ್ನು ನೀಡಿದ್ದಾರೆ. ದೇವರು ನನ್ನಂತಹ ಸಹೋದರಿಯನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ನೀಡಲಿ. ಈ ಕಥೆ ಇಲ್ಲಿಗೆ ಮುಗಿಯುತ್ತದೆ ಒಂದು ಪಾಠದೊಂದಿಗೆ. ಯಾರ ಮೇಲೆಯೂ ಆರೋಪಗಳನ್ನು ಮಾಡುವ ಮೊದಲು ಅವರ ಕಥೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ಹೌದು ಸ್ನೇಹಿತರೆ, ನಮ್ಮ ಇಂದಿನ ಈ ಕಥೆ ನಿಮಗೆ ಹೇಗನಿಸಿತು ಕಾಮೆಂಟ್ ಮಾಡಿ ಖಂಡಿತ ತಿಳಿಸಿ. ಮತ್ತು ಇಂತಹದೇ ಕಥೆಗಳನ್ನು ಕೇಳಲು ನೀವು ನಮ್ಮನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಮತ್ತು ನಮ್ಮ ಈ ಕಥೆಯನ್ನು ಒಂದು ಲೈಕ್ ಕೂಡ ಮಾಡಿ, ಜೊತೆಗೆ ಹೈಪ್ ಕೂಡ ಮಾಡಿ. ಮತ್ತು ಹೌದು ಸ್ನೇಹಿತರೆ, ನೀವು ಈ ಕಥೆಯನ್ನು ಯಾವ ನಗರದಿಂದ ಕೇಳುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂಬುದನ್ನು ಕೂಡ ಕಾಮೆಂಟ್ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ನಗರದ ಹೆಸರನ್ನು ಖಂಡಿತ ತಿಳಿಸಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ನೇಹಿತರೆ.